கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள் அனன்யா. மஞ்சள் கயிறு அவளது கழுத்தில் மெதுவாக அசைந்தது. ஆம், அது ஒரு திருமணத்தின் அடையாளம். ஆனால் அது காதலின் அடையாளமா? அவள் தன் முகத்தை பார்த்தாள். சிரிக்க வேண்டிய முகம். ஆனால் சிரிப்புதான் ஏனோ வரவில்லை. இன்றுதான் அவள் திருமணமானவள். ஆனால் இதயம் இன்னும் தனிமையில்தான் இருந்தது. அப்பாவின் ஆசை என்று மனதுக்குள் மெல்ல சொல்லிக்கொண்டாள். அவரது உடல்நிலை மோசமாக இருந்ததால் அவருடைய ஒரே விருப்பம் உன்னை நிம்மதியா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிட்ட சேர்த்துடணுமா என்பதுதான். அதற்காகத்தான் அவள் சம்மதித்தாள். காதல் இல்லை, கனவு இல்லை, அறிமுகம் கூட இல்லை. 2 முறை பார்த்தவர் இன்று அவளது கணவன். குழப்பம் மேலிட்டது. என்ன அலைகள் குமிழிட்டது. மெல்ல திரும்பி ஜன்னல் வழியாக தெருவை வேடிக்கை பார்த்தாள். அதே வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். கைகளை கம்பியில் வைத்தபடி கீழே தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இதில் மட்டும்தான் இருவருக்கும் பொருத்தம். அவனுக்கும் இந்த திருமணம் ஒரு முடிவு அல்ல, விருப்பமானதும் அல்ல. ஆனால் ஒரு பொறுப்பு. அம்மாவின் சந்தோஷம் என்று அவன் மனதிலும் ஓர் குரல். அவனது தாயின் கண்ணீர் அவனை சம்மதிக்க வைத்திருந்தது. அவன் வாழ்க்கையில் திருமணம் என்பது காதலுடன் தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தவன் இப்படி அவசர கதியில் நடக்கும் என்று அவன் சிறிதும் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் என்ன சொன்னாலும் இப்போது அவன் திருமணமானவன். அவன் உள்ளத்தில் குழப்பம் இருந்தது. எப்படி இருந்தால் என்ன, காலம் யாருக்குத்தான் நிற்கும்? நடக்க வேண்டியது நடந்துதானே தீரும். மாலை மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது. அனன்யா மெதுவாக அறைக்குள் வந்தாள். அது இப்போது அவர்களின் அறை, தனிப்பட்ட அறை அல்ல. ஆனால் அந்த அறையில் 2 மனிதர்கள் இருந்தாலும் மனது மட்டும் ஒரே திசையில் இல்லை. அர்ஜுன் அவளை ஆழ பார்த்தான் ஒரு கணம். பின்னர் பார்வையை மாற்றிக்கொண்டான். அவளும் அமைதியாக அலமாரியில் தன் பொருட்களை வைத்தாள். சொல்வதற்கு அவளிடமும் எந்த வார்த்தைகளும் இல்லை. ஆனால் சொல்லப்படாத பல கேள்விகள் காற்றில் மிதந்தன. நீங்க சோர்வா இருக்கீங்களா? அனன்யா மெதுவாக கேட்டாள். இல்லை என்று குறுகிய பதில் வந்தது. அடுத்து பேச அவளுக்கும் தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் கேட்டுதானே ஆக வேண்டும். அவள் சரி என்பது போல் தலையசைத்தாள். அவனும் ஒரு நிமிடம் யோசித்தான். இந்த திருமணம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்றான் திடீரென்று. அவள் அவனை பார்த்தாள். எனக்கும் அதேதான் என்று மெதுவாக சொன்னாள். அந்த ஒரு வாக்கியம் அவர்களுக்கு இடையில் ஒரு சிறிய புரிதலை உருவாக்கியது. அந்த இரவு படுக்கையின் ஒரு பக்கம் காலியாக இருந்தது. அர்ஜுன் மெத்தை அருகில் இருக்கும் சோஃபாவில் காலை மடக்கி குறுகி படுத்திருந்தான். அனன்யா அதை கவனித்தாள். நான் உங்களை அசௌகரியப்படுத்த விரும்பல என்றாள். அவள் ஒரு நிமிடம் அவனை பார்த்தாள். கண்களில் ஒரு சிறிய நன்றி. அந்த நிமிடம் அவர்கள் கணவன் மனைவி இல்லை, 2 மரியாதையுடன் வாழ முயற்சிக்கும் மனிதர்கள். வெளியில் நிலா அமைதியாக ஒளி வீசியது. அறைக்குள் இருள் இருந்தாலும் 2 இதயங்களில் மெதுவாக ஒரு புதிய பயணம் ஆரம்பமாகிவிட்டது. அது காதலாக மாறுமா அல்லது பழக்கமாகுமா? அதை காலம்தான் சொல்ல வேண்டும். நாமும் அவர்களோடு சேர்ந்து காத்திருப்போம். அடுத்த நாள் காலை அனன்யா அந்த பெரிய வீட்டின் மாடிப்படிகளில் மெதுவாக இறங்கினாள். அவள் அடிகள் தயக்கமாக இருந்தது. அந்த வீடு இப்போது அவளுடையது. ஆனால் அந்த உரிமை இன்னும் அவள் மனதில் குடியேறவில்லை. அர்ஜுனின் வீடு சென்னையின் பழமையான செல்வ செழிப்பை காட்டும் வீடு. உயர்ந்த மாடி, பெரிய ஹால், சுவரில் குடும்ப புகைப்படங்கள். ஒவ்வொரு படத்திலும் அர்ஜுனின் சிரிப்பு. ஆனால் அந்த சிரிப்பு நேற்று அவள் பார்த்த சிரிப்பா? கண்ணை எட்டாத சிரிப்பு.
அவள் சமையலறைக்கு சென்றபோது அர்ஜுனின் அம்மா சிரித்தபடி பார்த்தார். எழுந்துட்டியாமா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? காஃபி வேணுமா என்றாள். ஆமாம்மா என்று மரியாதையுடன் கூச்சத்துடனும் பதிலளித்தாள் அனன்யா. அந்த அம்மா என்ற ஒரு வார்த்தை அவளுக்கு புதிது. ஆனால் அந்த வீட்டில் அதை கேட்க எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அர்ஜுன் உடைமாற்றிக்கொண்டு கீழே வந்தான். அவள் அவனை பார்த்தாள். அவன் அவளை ஒரு கணம் பார்த்தான். காலை வணக்கம் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டார்கள். அவர்களுக்குள் இன்னும் மரியாதை இருந்தது. அன்பு இல்லை, ஆனால் வெறுப்பும் இல்லை. அர்ஜுன் காஃபியை எடுத்தபோது அது சர்க்கரை இல்லாமல் இருந்தது. அதில் அவன் முகம் சற்றே சுருங்கியது. அனன்யா அதை கவனித்து விட்டாள். சர்க்கரை இல்லையா என்று கேட்டாள். அவன் மெதுவாக சிரிக்க முயன்று, நான் இனிப்பு அதிகம் சாப்பிட மாட்டேன். அவள் அவன் கண்களில் பார்த்தாள். அந்த பார்வையில் ஏதோ மறைவு இருந்தது. நீங்க பொய் சொல்றீங்க, அவள் அமைதியாக சொன்னாள். அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். எப்படி? நேத்து ராத்திரி அம்மா சொன்னாங்க நீங்க ரொம்ப ஸ்வீட்னு. அவன் சிரித்து விட்டான். அந்த சிரிப்பு முதல் முறையாக உண்மையானது. சரி, கொஞ்சமா போடு, உன்னையே ஏமாத்தணும் என்றான். சிறிய உரையாடல்தான், ஆனால் அவர்களுக்குள் இருந்த பனி சற்றே உருகியது. அன்று இரவு லேசான சாரல் மழை அடித்தது. என்றாலும் மின்னல் வானத்தை கிழித்தது. அனன்யா திடுக்கிட்டாள். அவள் சிறு வயதிலிருந்தே இடியை கண்டு பயப்படுவாள். அர்ஜுன் அதை கவனித்தான். பயமா? அவன் கேட்டான். இல்ல, அவள் சொல்ல முயன்றாள். அடுத்த நொடி பெரிய இடியுடன் மின்சாரம் போய்விட்டது. அறை முழுக்க இருள். அவள் தன்னிச்சையாக அவன் அருகே வந்தாள். அவன் ஒரு நிமிடம் தயங்கினான். பின்னர் மெதுவாக தனது மொபைல் டார்ச் ஒளியில் அறையை மெதுவாக வெளிச்சமாக்கினான். தேடி எடுத்து எமர்ஜென்சி லேம்பை ஆன் செய்தான். அதை படுக்கையின் அருகே வைத்தான். பயப்படாத, நான் இருக்கேன்ல என்றான் சாதாரண குரலில். ஆனால் அந்த குரலில் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அனன்யா அவனை பார்த்தாள். அவள் இதயம் இன்னும் வேகமாக துடித்து கொண்டே இருந்தது. நான் பயப்படல என்று சொல்ல முயன்றாள். அடுத்த இடியுடன் அவள் தன்னிச்சையாக அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். ஒரு நொடிக்கு இருவரும் அசையவே இல்லை. அவள் தன்னுடைய கை அவன் கையில் இருப்பதை உணர்ந்தவுடன் மெதுவாக விடுவித்து கொண்டாள். சாரி. அவன் சிரித்தான். நன்றி சொல்லணும். என் கையை யாராவது இப்படி பிடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அவள் குழப்பமாக பார்த்தாள். அப்படின்னா? பயம்னா ஒதுக்கிட்டு பிடிச்சது நல்ல விஷயம், நடிக்காதீங்க. அவள் சிறிது வெட்கப்பட்டாள். அந்த இரவு அவன் சோஃபாவில் படுத்து கொண்டான். ஆனால் தூங்கவில்லை. அவள் அமைதியாக இருக்கிறாளா என்று பலமுறை திரும்பி பார்த்தான். அவள் அதை கவனித்தாள். நீங்க தூங்கலையா? மெதுவாக கேட்டாள். தூக்கம் வரல. மழையினாலையா? அவன் அவளை நேராக பார்த்தான். இல்லை, மனசில் நிறைய குழப்பம், சில விஷயங்களால் தூக்கம் வரல. அவள் இதயம் சற்றே துடித்தது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியா இருக்குமானா? அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நாம் 2 பேரும் முயற்சி பண்ணணும். அவன் அவள் முகத்தை பார்த்தான். அந்த வார்த்தையில் குற்றச்சாட்டு இல்லை, பொறுப்பே இருந்தது. அடுத்த நாள் காலை அனன்யா சமையலறையில் டோஸ்ட் செய்ய முயன்றாள். அது கருகிவிட்டது. அர்ஜுன் உள்ளே வந்து அந்த கருகிய டோஸ்டை பார்த்தான். இது என்ன, நம்ம வீட்டு புதிய ரெசிபியா? சிரிப்பு வந்தது அவளுக்கு. முதல் நாள் கிச்சன் என்னோடதும் இல்லை. அவன் சிரித்தான். சரி, நான் காஃபி செய்கிறேன், நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்க, டீம் அப் பண்ணிக்கலாம். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். நீங்கள் காஃபி போடுவீங்களா? ஆமாம், கல்லூரியில் இருந்தப்போ ஹாஸ்டலில் இருந்தேன். அவன் காஃபி தயாரித்தான். அவள் டோஸ்ட் சரியாக செய்தாள். இம்முறை கருகவில்லை. இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். அந்த உணவு சாதாரணம். ஆனால் அந்த காலை புதிதாக இருந்தது. இதை வேண்டித்தானோ என்னவோ அவன் மொத்த குடும்பமும் அன்றே கிளம்பி போயிருந்தது. அர்ஜுன் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது, மதிய உணவு சாப்பிட மறந்துடாதீங்க. அவள் சிரித்தாள். நீங்களும் தான். அவன் வெளியேறிய பின் அவள் மனதில் ஒரு கேள்வி.
இது வெறும் பொறுப்பா அல்லது மெதுவாக உருவாகும் உறவா? அதே நேரத்தில் அர்ஜுனும் காரை ஓட்டிக்கொண்டே யோசித்தான். அவள் இல்லாத வீட்டை நினைத்தால் வெறுமை தோன்றுமா? அந்த கேள்வி அவனுக்கே புதிது. அந்த பெரிய வீட்டில் 2 அறைகள் இருந்தாலும் 2 உலகங்கள் மெதுவாக ஒன்றை ஒன்று நோக்கி நகர ஆரம்பித்தன. அது காதலா, இல்லை இன்னும் பெயரிடப்படாத உணர்வா? ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த இரவில் அவள் பிடித்த கை அவனுக்கு இன்னும் நினைவிலிருந்து விடாமல் இருந்தது. காலை நேரம். அர்ஜுன் வழக்கம் போல் வேலைக்கு தயாரானான். ஆனால் இன்று அவன் பார்வை மாறியிருந்தது. அனன்யா ஜன்னல் அருகில் நின்று தலைமுடியில் மல்லிகைப்பூ சூடிக்கொண்டிருந்தாள். உங்களுக்கு பூ ரொம்ப பிடிக்குமா என்று திடீரென்று கேட்டான். அவள் சற்றே திகைத்தாள். ஆமா, அப்பா தினந்தோறும் வாங்கி தருவாரு. அது விடாத பழக்கம். அந்த ஒரு வார்த்தை அப்பா அவன் மனதை நெகிழச் செய்தது. அவள் இங்கே வந்து வாழ முயற்சிக்கிறாள், தன் உலகத்தை விட்டு. அவன் அமைதியாக வெளியேறினான். ஆனால் வழியிலேயே காரை நிறுத்தி பூக்கடையில் சிறிது பூக்களை வாங்கி கொண்டான். மாலை வீடு திரும்பும்போது அவன் கையில் மல்லிகை பூ இருந்தது. அதை அவளிடம் கொடுக்கும்போது, அம்மா சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்றான் சாதாரணமாக. அவள் சிரித்தாள். ஆஹா, அம்மாவா? அவள் கேள்வியில் சின்ன சிரிப்பு. அவன் அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் அவள் புரிந்து கொண்டாள். அடுத்த சில நாட்கள் அர்ஜுன் வெளியில் பிஸியாக இருந்தாலும் வீட்டின் மேல் அவன் கவனம் அதிகரித்தது. அவள் சாப்பிடாமல் இருந்தால் கவனித்தான். அவள் தலைவலி என்றால் மருந்தை மேசையில் வைத்தான். அவள் விரும்பும் பாடல் ரேடியோவில் வந்தால் சத்தத்தை அதிகப்படுத்தினான். அவள் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவனாக எதையும் சொல்லவும் இல்லை. அவர்களுக்குள் ஒரு மௌன ஒப்பந்தம் உருவாகியது. ஒரு நாள் மாலை அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வந்தான். அனன்யா ஹாலில் காத்திருந்தாள். சாப்பிடலையா? அவன் கேட்டான். காத்திருந்தேன், ஒற்றை வரியில் பதில் சொன்னாள். அவன் சற்று கோபமடைந்தான். என்ன அவசியம்? நான் லேட் ஆகிறது வழக்கம்தானே. தனியாக சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் வழக்கம் இல்லை. அவன் அமைதியாக அவளை பார்த்தான். அந்த வார்த்தை அவனுள் ஏதோ கிளறியது. அப்போ இனிமே லேட்டாக்க மாட்டேன் என்றான் மெதுவாக. அவள் சட்டென அவனை திரும்பி பார்த்தாள். அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எனக்கு பெரிய விஷயந்தான், அவன் சற்றே தீவிரமாக சொன்னான். அந்த கணம் அவர்களுக்குள் ஒரு மெல்லிய பிணைப்பை வலுப்படுத்தியது. அடுத்த நாள் காலை வீட்டிற்கு வந்தாள் நித்யா. புதிய புயல். அர்ஜுனின் அத்தை மகள். அவள் கண்களில் ஆச்சரியம் இல்லை, அதிகாரம் மட்டும் இருந்தது. ஹாய் அண்ணா என்று அர்ஜுனை நோக்கி ஓடினாள். அண்ணா என்று வாய் மட்டும்தான் சொன்னது. அவள் பார்வை அனன்யாவை அளந்தது. இவங்க தானே உங்க என்று சிரித்தாள். ஏ மனைவி என்று அர்ஜுன் தெளிவாக அழுத்தமாக சொன்னான். அந்த வாக்கியத்தில் உரிமை இருந்தது. அனன்யா அதை கவனித்தாள். நித்யாவின் முகத்தில் ஒரு நொடிக்கு கரிய நிழல் படிந்தது. ஓ சரி என்றால் சிரிப்பை மறைக்க முயன்று. ஏன் கல்யாணத்துக்கு வரல என்றான். இல்லை, முக்கியமான வேலை இருந்தது. இப்போ மட்டும் எப்படி வந்தாலோ மனதிற்குள் நினைந்து கொண்டான். அன்று இரவு அர்ஜுன் ஜன்னலின் அருகில் நின்றிருந்தான். அனன்யா மெதுவாக கேட்டாள். நித்யா உங்களுக்கு ரொம்ப சொந்தமா? அவன் சற்று தயங்கினான். ஆமா. அதுக்கப்புறம்? அவன் அவளை நேராக பார்த்தான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அவள் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. அவன் அதை கண்டு கொண்டான். அந்த நிமிடம் அவன் மனதில் தெளிவு வந்தது. அவள் அவனை இழக்க பயப்படுகிறாளா? அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய உல்லாச சிரிப்பு மலர்ந்தது. அந்த இரவு சோஃபா இன்னும் இடைவெளி வைத்திருந்தாலும் இதயங்களில் இடைவெளி கொஞ்சம் குறைந்திருந்தது. காதல் இன்னும் சொல்லப்படவில்லை. அது மௌனத்தில் மெதுவாக வளர ஆரம்பித்து விட்டது. நித்யா அந்த வீட்டில் தங்கியிருந்த முதல் நாளிலிருந்தே அவள் நடத்தை அனன்யாவுக்கு ஒருவித அசௌகரியத்தை உண்டு பண்ணியது. அண்ணா, இன்னும் உங்களுக்கு பிளாக் காஃபி தானே பிடிக்கும்? அண்ணா, இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
இன்னும் நீங்கள் அந்த பர்ஃப்யூமை தான் யூஸ் பண்ணுறீங்களா? அவள் கேள்விகள் எல்லாம் நெருக்கமானவையாக இருந்தது. அர்ஜுன் சாதாரணமாக பதிலளித்தான். ஆனால் அனன்யாவுக்கோ சிறு சிறு விஷயங்கள் கூட மனதை குமைய வைத்தது. அவள் உள்ளம் அமைதியாக இருக்கவில்லை. ஒரு நாள் அர்ஜுன் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்தான். அனன்யா அவனுக்காக பார்த்து பார்த்து வெஜ் புலாவ் செய்து வைத்திருந்தாள். வாவ், இது என் ஃபேவரட் என்று சொன்னபடியே வந்து அமர்ந்தான். நித்யா உடனே பக்கென சிரித்தாள். அது நான் சொன்னதுனால தான் அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் நக்கலாக. அந்த ஒரு வாக்கியம் அனன்யாவின் மனதை குத்தியது. அர்ஜுன் சற்றே கடுப்பானான். நித்யா, அவங்க என் மனைவி. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு உரிய மரியாதையை நீயும் கொடுக்கணும். அவள் சிரிப்பு சற்று மங்கியது. அனன்யா அமைதியாக வெறித்தாள். ஆனால் அந்த வார்த்தை என் மனைவி அவள் இதயத்தில் ஓர் இனிய ஒலி போல திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. அன்று இரவு அர்ஜுன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். திடீரென வைஃபை வேலை செய்யாமல் போனது. இந்த வைஃபை கூட நம்ம ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் என்று அர்ஜுன் சொன்னான். அவள் திடுக்கிட்டு பார்த்தாள். அதாவது? கனெக்ஷன் இருக்குது, ஆனால் சிக்னல் வீக்கு. அவள் சிரித்தாள். பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணலைனா தான் சிக்னல் வீக் ஆகும். அவன் அவளை பார்த்தான். அந்த பதிலில் மறைமுக சவால் இருந்தது. அப்படின்னா பாஸ்வேர்டு என்ன? அவன் மெதுவாக கேட்டான். அவள் புத்தகத்தை மூடினாள். ட்ரஸ்ட், நம்பிக்கை. அந்த ஒரு வார்த்தை அவனை மௌனமாக்கியது. நித்யா அமைதியாக இருக்கவில்லை. அவள் அனன்யாவிடம் தனியாக பேச ஒரு நாள் வாய்ப்பு பார்த்தாள். நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கீங்க என்று மெதுவாக பொடி வைத்து பேசத் தொடங்கினாள். அனன்யா அமைதியாக சிரித்தாள். அர்ஜுன் அண்ணா காலேஜில் ஒருத்திய ரொம்ப லவ் பண்ணார் தெரியுமா? சட்டென அனன்யாவின் கை நடுங்கியது. பிறகு? அது ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது. ஆனால் ஏன்னு தெரியல, சடனாக பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்போ நான் தான் அவங்க கூட இருந்தேன். அந்த வார்த்தைகள் விஷம் போல மெதுவாக அனன்யாவின் மனதில் பரவின. அன்று இரவு அனன்யா அமைதியாக இருந்தாள். அர்ஜுன் அதை கண்டு கொண்டான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாதான் ஏதோ இருக்கு. அவள் சில நொடிகள் தயங்கினாள். உங்கள் பாஸ்ட் பற்றி நான் கேட்கலாமா? அவன் சற்று திடுக்கிட்டான். அது ஏன் இப்போ? அப்படித்தான். அவன் ஆழமாக சுவாசித்தான். எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும், ஆனால் என் ஃப்யூச்சர் இங்கே தான் இருக்குது. அவன் சொன்னது எளிய வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தையில் உறுதி இருந்தது. அனன்யாவின் கண்கள் நனைந்தன. அன்று முதல் முறையாக அர்ஜுன் சோபாவில் இல்லை. படுக்கையின் மறுபுறம் படுத்தான். இடையில் இன்னும் சிறிய இடைவெளி இருந்தாலும் அந்த இடைவெளி இப்போது பயத்தால் அல்ல, மரியாதையால். அவன் மெதுவாக சொன்னான், நான் யாரையும் லவ் பண்ணலை. அவள் திரும்பி அவனை பார்த்தாள். நம்பலாமா? பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. அவள் சிரித்தாள். ட்ரஸ்ட், நம்பிக்கை. அவன் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அந்த இரவு மழை இல்லை, இடி இல்லை. ஆனால் இரண்டு இதயங்களிலும் ஒரு இனிய குழப்பம். காதல் இன்னமும் சொல்லப்படவில்லை, ஆனால் பொறாமை தோன்ற ஆரம்பித்து விட்டது. அடுத்த சில நாட்கள் வீடு வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு மெல்லிய பதற்றம் வளர்ந்து கொண்டே இருந்தது. நித்யா எதையும் வெளிப்படையாக செய்யவில்லை, ஆனால் அவள் பார்வை, அவள் வார்த்தைகள் எல்லாம் நஞ்சாக இருந்தது. ஒரு மாலை அர்ஜுன் ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பும்போது கேட்டின் அருகே நித்யா அவன் காத்திருந்தாள். அண்ணா, உங்கள் ஃபேவரட் கஃபேக்கு போகலாம் வாங்க, ரொம்ப நாள் ஆகுது என்றாள். அவன் சற்று தயங்கினான். இப்போ வேணாமே, வீட்டில் அவங்க காத்திருப்பாங்க. அனன்யாவா? அவள் சிரித்தாள். அவங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் லைக்ஸ் பற்றி? அவன் முகம் சீரியஸானது. அதான் தெரியணும். அந்த ஒரு பதில் நித்யாவை அமைதியாக்கியது. ஆனால் அவள் மனதில் கோபக்கனல் பெருகியது. நித்யா இப்போது தெளிவாக உணர்ந்தாள். அர்ஜுனின் மனம் மெதுவாக அனன்யாவை நோக்கி நகர்கின்றதென்று. அதை அவள் சகிக்கவில்லை. இது இப்படியே போகக்கூடாது என்று மனதில் முடிவு செய்தாள். ஒரு மாலை அனன்யாவின் மொபைலில் ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது.
அர்ஜுன் இந்த திருமணத்தை ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறாரு. அவரோட இதயம் உனக்கு எப்பவும் கிடைக்காது என்று இருந்தது. அவள் கைகள் நடுங்கின. அவள் உடனே யாரிடமும் பேசவில்லை, கேட்கவில்லை. ஆனால் அந்த ஒரு வரி அவள் நம்பிக்கையை மெதுவாக குலைத்தது. அன்று இரவு அவள் அமைதியாக இருந்தாள். அர்ஜுன் என்னவென்று கேட்டான். மீண்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்றான் சிரிக்க முயன்று. அவள் சிரிக்கவில்லை. இந்த கல்யாணம் உங்களுக்கு ஒரு டீல் மாதிரி தான் இருந்ததா? அவன் முகம் கடினமானது. யார் சொன்னது? பதில் சொல்லுங்க. அவன் ஆழமாக சுவாசித்தான். ஆமா, ஆரம்பத்தில் இது ஒரு பொறுப்பு தான். ஆனால் இப்போ அது என் வாழ்க்கை. அவள் பார்வை மெதுவாக தடைந்தது. நித்யா அடுத்த கட்டத்திற்கு சென்றாள். ஒரு நாள் அவள் அர்ஜுனை தனியாக பேச அழைத்தாள். அண்ணா, லாஸ்ட் டைம் போல காஃபி ஷாப்புக்கு வர முடியாதா? முக்கியமான விஷயம் பேசணும். அவன் தயக்கத்துடன் சென்றான், குடும்ப விஷயமாக இருக்கும் என்று நினைத்து. அதே நேரத்தில் அனன்யாவுக்கு ஒரு புகைப்படம் வந்தது. அதில் அர்ஜுன் மற்றும் நித்யா காஃபி ஷாப்பில் எதிரெதிரே அமர்ந்திருப்பதாக இருந்தது. சில பழக்கம் எப்பவுமே மாறாது என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. அவள் இதயம் உடைந்தது. அவன் வீடு திரும்பிய போது அவள் அமைதியாக சன்னல் அருகில் நின்றிருந்தாள். நீங்க வெளியே போனதை சொல்லலையே? அவள் கேட்டாள். அது நித்யா ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா. அதான் போயிட்டீங்களா? அவள் குரலில் வலி. நீங்க என்கிட்ட ஹானஸ்டா இருக்க முடியாதா? அவன் கோபமடைந்தான். நான் தவறே செய்யலையே. ஆனா எனக்கு தெரியாம தானே போனீங்க. அந்த ஒரு வாக்கியம் அவனை நிறுத்தியது. அவன் மெதுவாக சொன்னான். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அது அவ்வளவு முக்கியம்னு எனக்கு தோணல. அவள் மனம் சுணங்கியது. மெல்ல சிரித்தாள் வலியுடன். ஆனா அது எனக்கு முக்கியம். சட்டென திரும்பி சென்றாள். அன்று இரவு அவள் அறையில் இல்லை. அவள் கோயிலுக்கு சென்றிருந்தாள். அர்ஜுன் பதற்றமடைந்தான். அவளை தேடி எங்கெங்கோ அலைந்தான். கோவில் முன் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவன் அருகே சென்று நின்றான். என்ன நீ நம்பலையா? அவள் மெதுவாக சொன்னாள். நம்புறேன். ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்லை. அந்த ஒரு வாக்கியம் அவனின் உள்ளத்தில் பதிந்திருந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்தது. நான் உன்னை காதலிக்கிறேன், அவன் தன்னிச்சையாக சொன்னான். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவன் தொடர்ந்தான். எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஆனா நீங்க இல்லாம நான் இருக்க முடியாது. ஆமா, நான் உங்களை விரும்புகிறேன். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் சொல்ல பயந்தேன். என்ன? நானும் தான். அவள் வார்த்தை முடிக்கவில்லை. ஆனால் அவன் புரிந்து கொண்டான். அவன் அவள் கையை பிடித்தான். இனிமே எதுவும் நம்மிடையே வராது. அந்த நேரத்தில் தொலைவில் நின்று வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தது நித்யாவின் கண். அதில் பெரும் புயல். இப்போது காதல் சொல்லப்பட்டது. ஆனால் அதை காக்கும் போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கவே உள்ளது. கோவிலில் சொல்லப்பட்ட அந்த 3 வார்த்தைகள், நான் உன்னை காதலிக்கிறேன், அவர்களின் வாழ்க்கையை மாற்றி வைத்தது. வீடு திரும்பும் வழியிலே இருவரும் அதிகம் பேசவில்லை. ஆனால் கைகளை விடவே இல்லை. அந்த பிடிப்பில் உறுதி இருந்தது. அடுத்த நாள் காலை அர்ஜுன் ஹாலில் எல்லோருக்கும் முன் சொன்னான். நித்யா, இனிமே நீ எதுக்காகவும் என்னை தனியாக கூப்பிட வேண்டாம். என்னோட வாழ்க்கை என் மனைவியோட தான். அந்த வாக்கியம் மின்னலாக அழுத்தமாக விழுந்தது. நித்யாவின் முகம் சிவந்தது. அண்ணா, நான் என்ன தவறு செஞ்சேன்? நீங்கள் செஞ்சதால் இல்லை, நான் செய்யக்கூடாததை புரிஞ்சுக்கிட்டதால. அவன் அமைதியாக சொன்னான். அனன்யா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் பெருமை. ஆனால் நித்யா ஒன்றும் அமைதியாக போய்விடவில்லை. ஒரு நாள் குடும்ப விழாவுக்கு அனைவரும் தயாரானார்கள். அந்த விழாவில் நித்யா திட்டமிட்டு பேசினாள். அர்ஜுனண்ணா, உங்களுக்கு இன்னும் என்னோட டான்ஸ் பார்ட்னர் ஆகணும்னு நினைவு இருக்கா? அவள் கையை நீட்டினாள். அனைவரின் பார்வையும் அவர்களின் மேல். அர்ஜுன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக எட்டுக்கல் வைத்து அனன்யாவின் அருகில் வந்து அவள் கையை பிடித்தான். எனக்கு என் பார்ட்னர் கிடைச்சாச்சு. அந்த ஒரு செயல் அனைத்தையும் முடித்து வைத்தது. நித்யா அமைதியாக அங்கிருந்து விலகினாள். அன்று இரவு அனன்யா சிரித்தபடி கேட்டாள். டான்ஸ் ஆட தெரியுமா உங்களுக்கு? அவன் சிரித்தான். உங்கள் கூட ஆடணும்னா கற்றுக்கிறேன். லேட் ஆயிடுச்சே? இல்லை, காதல் லேட்டாக வரலாம், ஆனால் வந்ததும் லைஃப் டைம் தான். அவள் வெட்கப்பட்டாள்.
அந்த இரவு அவர்களிடையில் எந்த இடைவெளியும் இல்லை. அவன் அவள் முகத்தை பார்த்தான். நான் ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் அக்செப்ட் பண்ணது பொறுப்புக்காக தான். ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் உன்னோட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவள் மெதுவாக சொன்னாள். நான் ஆரம்பத்திலிருந்தே உங்களை மரியாதையாக தான் பார்த்தேன். ஆனால் இப்போ மரியாதைக்கும் மேலே அதுக்கும் மேலேனா? அவள் சிரித்தாள். நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அவன் சிரித்தான். ஞாபகம் வச்சுக்கணுமா? ட்ரஸ்ட் பாஸ்வேர்டு அதானே? அவள் தலையசைத்தாள். ஆமாம், எப்பவும். நித்யா அந்த வீட்டை விட்டு சென்றிருந்தாள். அவள் தோல்வி அடைந்திருந்தாள். ஆனால் இந்த காதல் வென்றது. ஒரே வீட்டில் இருந்த 2 அந்நியர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் இழக்க பயப்படும் காதலர்கள். திருமணம் ஆரம்பத்தில் அர்த்தமில்லாமல் இருந்தது. ஆனால் காதல் அதை அர்த்தமுள்ளதாக மாற்றியது. அவர்களின் வாழ்க்கை இப்போது தொடங்கியது. உன்னோடு வாழும் வார்த்தை காதல். காதல் இப்போது வெளிப்படையாக இருந்தாலும், வாழ்க்கை அமைதியாக இருந்தாலும், அந்த அமைதிக்குள் ஒரு மறைந்த ரகசியம் இருந்தது. ஒரு மாலை அர்ஜுன் ஆஃபீஸிலிருந்து வந்து தன்னுடைய ஸ்டடி ரூமில் சில பழைய ஃபைல்களை தேடிக்கொண்டிருந்தான். அப்போது அவன் கைக்கு பட்டது ஒரு பழைய அக்ரிமெண்ட் ஃபைல். அதை பார்த்தவுடன் அவன் முகம் சற்றே மாறியது. அது அவர்களின் திருமணத்துடன் தொடர்புடைய ஒரு பிஸ்னஸ் டாக்குமெண்ட். அவரது தந்தையின் நிறுவனம் சில வருடங்களுக்கு முன் பெரிய நஷ்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் அனன்யாவின் தந்தைதான் முதலீடு செய்திருந்தார். அந்த நிதி உதவி அர்ஜுனின் குடும்பத்தை காப்பாற்றியது. ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. இரு குடும்பமும் உறவாக இணைந்தால் வியாபாரம் முழுமையாக தொடரும். அந்த வார்த்தைகள் அவன் மனதை திடீரென குற்ற உணர்வில் ஆழ்த்தின. அந்த உண்மையை இன்னும் அவளிடம் சொல்லவில்லையே, குறுகுறுத்தது மனது. அதே நேரத்தில் அனன்யா சமையலறையில் அம்மாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். உங்க அப்பா ரொம்ப நல்ல மனசு, அவர் இல்லைனா இந்த வீடு என்று அம்மா சொல்லி திடீரென நிறுத்தி கொண்டார். அனன்யா திடுக்கிட்டாள். என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, பழைய விஷயம். அந்த பழைய விஷயம் என்ற வார்த்தை அவள் மனதில் கேள்வியாக மாறியது. அன்று ஏனோ அர்ஜுன் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தாள். அவள் அருகில் வந்து கேட்டாள். ஏன் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க? ஏதோ மனசில் இருக்கு, என்னன்னு சொல்லலாம்ல? அவன் அவளை பார்த்தான். அவன் கண்களில் குழப்பம். நம்ம கல்யாணம் ஆரம்பத்தில் நான் நினச்சது போல சாதாரணமாக இல்லை. அவள் இதயம் வேகமாக துடித்தது. அதாவது? அவன் மெதுவாக அந்த ஃபைலை அவள் முன் வைத்தான். அவள் படித்தாள். அவள் கைகள் நடுங்கின. அப்படின்னா இந்த கல்யாணம் ஒரு டீலே தானா? அவன் உடனே சொன்னான். ஆரம்பத்தில் அது ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷன், ஆனால் இப்போ அது என் உயிர்மா. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் நீங்கள் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணுமே. நான் உன்னை இழக்க பயந்தேன்டா. அவள் அமைதியாக எழுந்து ஜன்னல் அருகில் நின்றாள். நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தப்போ அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவன் அருகே வந்தாள். என்னோட காதல் உண்மைமா, ஆனால் ஆரம்பம் பொய்தானே? அந்த வார்த்தை அவனை அமைதியாக்கியது. அதே நேரத்தில் வீட்டுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வந்தது. அனன்யாவின் தந்தை முதலீடு செய்த பணத்தில் சில சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. கம்பெனி ஷேர் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூ. அந்த நோட்டீஸில் மேரேஜ் அக்ரிமெண்ட் கிளாஸ் வாய்ட் என்ற வரி இருந்தது. அதாவது அந்த பிஸ்னஸ் கண்டிஷன் இனிமேல் தேவையில்லை. அந்த நொடி அனன்யா மெதுவாக கேட்டாள். இப்போ இந்த கண்டிஷன் இல்லைனா நீங்கள் இன்னமும் என்ன தான் சூஸ் பண்ணுவீங்களா? அவன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவள் முன் மண்டியிட்டு, நான் உன்னை எந்த டீலுக்காகவும் கல்யாணம் பண்ணல. ஆனால் நான் இப்போ உன்னை என் மனசுக்காகவே வென்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவள் கண்களில் குழப்பம். ஆனால் அவன் குரலில் எந்த தயக்கமும் இல்லை. அந்த இரவு அவர்களிடையே தூரமாக இருந்தது. ஆனால் அந்த தூரம் சண்டையால் அல்ல, புதிய உண்மையை புரிந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் அமைதியால். காதல் சோதிக்கப்பட ஆரம்பித்தது. இந்த திருமணம் ஒப்பந்தத்திற்காகவா, இல்லை இது உண்மையான காதலாக மாறிவிட்டிருந்ததா? இப்போது கேள்வி ஒன்று மட்டும். அவர்கள் காதல் ஒரு ஒப்பந்தத்தை தாண்டி உண்மையாக உறவாக நிலைத்திருக்குமா, அல்லது இந்த உண்மை அவர்களை பிரிக்குமா? லீகல் நோட்டீஸ் வந்த பிறகு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. அமைதி என்றால் சண்டை இல்லை, ஆனால் சிரிப்பு அறவே இல்லை.
அனன்யா வழக்கம் போல் வீட்டு பொறுப்புகளை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் வழக்கம் போல ஆபீஸுக்கு சென்றான். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் கவனமாக தவிர்க்க முயன்றது போல் இருந்தது. ஒரு மாலை அனன்யா மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் மெதுவாக அருகே வந்தான். குளிரா இருக்கேடா, கீழே போவோமா என்றான். இல்லை என்றாள் மெதுவாக. நீ என்ன தண்டிக்கிறியா? அவள் திரும்பி பார்த்தாள். ம், நான் என்னதான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அந்த வார்த்தை அவனை நெருடியது. அதற்கான காரணம் அடுத்த நாள் அவனுக்கு புரிந்தது. அனன்யா திடீரென்று சொன்னாள், நான் கொஞ்ச நாள் அப்பாவோட போய் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். அவன் திடுக்கிட்டான். எதுக்காக? நான் உங்களை விட்டு போகலை, ஆனால் என்னோட மனசை கொஞ்சம் நான் நிலைப்படுத்திக்கணும். அவன் உள்ளம் பதறியது. நீ இல்லாமல் இந்த வீடு வெறுமை ஆகிடுமேடா. நான் திரும்பி வந்துடுவேன், அவள் மெதுவாக சொன்னாள். என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமா? அவள் தலை கவிழ்ந்திருந்தது. பதில்தான் இல்லை. அவள் புறப்பட்ட முதல் நாள் அர்ஜுன் சிரிக்க முயன்றான். ஆனால் காரின் பின்கதவு மூடியதும் அவன் சிரிப்பு கரைந்தது. அந்த இரவு அவன் சோஃபாவில் இல்லை, படுக்கையிலேயே இருந்தான். ஆனால் அவள் இருந்த இடம் வெறுமையாக இருந்தது. அவன் கையை நீட்டினான். வெறுமை, பெரும் வெறுமை. இப்போதுதான் அதை அவன் உணர்ந்தான். இந்த காதல் ஒரு பழக்கமல்ல, அது அவன் உயிரின் ஒரு பகுதி. அனன்யா தன் தந்தை வீட்டில் இருந்தாலும் அவள் மனம் சென்னையிலேயே இருந்தது. அவள் அப்பாவின் அறையில் பழைய புகைப்படங்களை பார்த்தாள். அதில் அவள் சிறு வயதில் சிரித்த முகம். அப்பா, நான் சரியான முடிவு எடுக்கிறேனா என்று மனதில் கேட்டாள். காதல் ஒரு டீல்லேருந்து ஆரம்பித்தாலும் அது உண்மையாக வளர்ந்தா அதுவே பெரிய விஷயம். அவள் மனது நினைத்தது. அவள் கண்கள் நனைந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனின் கம்பெனிக்கு ஆடிட் ப்ராப்ளம், ஷேர் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூ பெரிய பிரச்சனையாக மாறியது. மீடியா அட்டென்ஷன், போர்டு மெம்பர்கள் சந்தேகம், அந்த லீகல் நோட்டீஸ், அவர்களின் திருமணத்தை பிஸ்னஸ் ஃப்ராடாக காட்ட முயற்சி. அர்ஜுன் தனியனாக போராட ஆரம்பித்தான். அவளை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவன் மனம் மிகவும் சோர்ந்து போனது. அன்றொரு இரவு அனன்யா அவனை அழைத்தாள். சாப்பிட்டீங்களா? ஆச்சு. அவன் பொய் சொன்னான். அவள் அமைதியாக கேட்டாள். நீங்கள் என்னை மிஸ் பண்ணுறீங்களா? அவன் சிரிக்க முயன்றான். வைஃபை சிக்னல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அவள் சிரித்தாள். பாஸ்வேர்டு இன்னும் அதே தான். ட்ரஸ்ட், நம்பிக்கை. இருவரும் சில நொடிகள் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியில் காதல் இன்னும் உயிருடன் இருந்தது. அடுத்த நாள் மீடியா ஹெட்லைன் இதுதான்: பிஸ்னஸ் மேரேஜ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அந்த செய்தியை அனன்யா பார்த்தாள். அவள் இதயம் துடித்தது. அவன் இதை தனியாக சந்திக்கிறானா? அந்த நொடி அவள் முடிவு செய்தாள். அவள் மனைவி மட்டுமல்ல, அவன் பக்கம் நிற்கும் துணை. அனன்யா திரும்பி வருவாளா, அல்லது இந்த பிரச்சனை இன்னும் அவர்களை தள்ளிவிடுமா? அர்ஜுனின் நிறுவன பிரச்சனை வெளியில் தெரிந்தவுடன் அதை ஒரு வாய்ப்பாக கண்டாள் நித்யா. இப்போதான் சரியான நேரம் என்று அவள் மனதில் முடிவு செய்தாள். வணிக திருமணம் என்ற செய்தி சாதாரணமாக வெளியே வரவில்லை. அதற்கு பின்னால் பெயர் தெரியாத தகவல். அந்த பெயர் தெரியாத எண்ணின் பின்னால் இருந்தது நித்யா. அவள் எண்ணியது ஒன்றுதான்: இந்த திருமணம் உடைய வேண்டும். அதே நேரத்தில் அவள் அனன்யாவை தொடர்பு கொண்டாள். நீ இப்போ திரும்ப போறியா? இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அர்ஜுன் தனியாக சமாளிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் என்று நினைத்தே சொன்னாள். அனன்யா கவலைப்பட்டாள். நீ இப்போ வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கல்யாணத்தை காப்பாற்ற வர்றான்னு பேசுவாங்க. அந்த வார்த்தை அனன்யாவை காயப்படுத்தியது. நான் பேருக்காக வாழ்கிறவளா? நித்யா சிரித்தாள். அப்படின்னா உண்மையை கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒப்பந்தம். பழைய காயத்தை மீண்டும் கிளறினாள். நித்யா அங்கேயும் நின்றுவிடவில்லை. அவள் அர்ஜுனை நேரடியாக சந்தித்தாள். இப்போ மேலாளர்கள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க. இந்த ஒப்பந்த கல்யாணம் ரத்து ஆயிட்டா உங்கள் மரியாதையை காப்பாற்ற இன்னொரு வலுவான உறவு தேவை. அவன் புரிந்து கொண்டான். நீ என்ன சொல்ல வர? நான் தயார் என்றாள் தைரியமாக. அவன் கண்கள் தீப்பொறி போல மின்னின. என் வாழ்க்கை ஒரு வணிக யோசனை இல்லை. ஆனால் உங்கள் நிறுவனம்? நிறுவனத்தை நான் பார்த்துக்குவேன், என் மனைவியையும் சேர்த்து தான். அவன் குரல் உறுதியானது. ஆனால் நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டேன்னு நினைவிருக்கு. அவள் முகம் கருத்தது.
அடுத்த நாள் நித்யா ஊடகங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட புகைப்படம் அனுப்பினாள். காஃபி கடையில் எடுத்த படம் மற்றும் பழைய ஆவணம். தலைப்பு இவ்வாறு இருந்தது: திருமணம் ஒரு நிபந்தனை, உள்ளூர் தகவல். அந்த செய்தி தீயாக பரவியது. அதை பார்த்த அனன்யா அதிர்ந்தாள். இது எல்லாம் அவன் தனியாவே எதிர்கொள்றானா? மறுபடியும் அவள் மனம் துடித்தது. அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். இதற்கு மேல் நான் விலகி நிற்கக்கூடாது. அவள் உடனே சென்னைக்கு கிளம்பினாள். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அர்ஜுன் தென்பட்டான், மிகவும் சோர்வாக. அவளை பார்த்தவுடன் அவன் அவசர அவசரமாக எழுந்து வந்தான். நீ நீ வந்துட்டியா? நீ என்று திக்கினான். நான் உங்க மனைவி, அவள் அமைதியாக சொன்னாள். இந்த புயலை நாம 2 பேரும் சேர்ந்தே சந்திக்கலாம். அவன் கண்களில் நிம்மதி. அந்த நேரத்தில் அர்ஜுனின் நண்பன் ராகுல் ஒரு தகவல் கொண்டு வந்தான். பெயர் தெரியாத தகவல் அனுப்பிய எண்ணின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது நித்யா தங்கி இருந்த இடம். அர்ஜுன் கோபப்படவில்லை. உண்மை உறுதியாயிருக்கணும், அதுக்கு தான் என்றான். அனன்யா அவனை பார்த்தாள். நம்பிக்கையா இருங்க, உண்மை என்னைக்கும் மறையறதில்லை. இப்போது இது சாதாரண பிரச்சனை இல்லை. நிறுவன மரியாதை, உறவின் நம்பிக்கை, குடும்ப கௌரவம் எல்லாமே சோதனையில். நித்யா இன்னும் நின்றுவிடவில்லை. அவள் செய்ய போகும் அடுத்த செயல் இந்த காதலை மீண்டும் சோதிக்கப் போகிறது. நிறுவன பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. வீட்டில் யாரும் வெளியில் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொருவரின் மனதிலும் பதட்டம். அனன்யா இப்போது அமைதியாக இல்லை, ஆனால் தீர்மானமாக இருந்தாள். நம்ம யார் காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்றாள். அர்ஜுன் அவளை பார்த்தான். நீங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறத பார்த்தா எனக்கு வலிமை கிடைக்குது என்றான். ராகுல் சேகரித்த தகவல்கள் தெளிவாக இருந்தன. பெயர் தெரியாத தகவல் அனுப்பிய எண்ணிலிருந்து ஊடகங்களுக்கு சென்ற அழைப்புகள் அனைத்தும் நித்யா தங்கியிருந்த இடத்திலிருந்து. மேலும் காஃபி கடை புகைப்படத்தை எடுத்தது நித்யாவின் தோழி. அனைத்தும் இணைத்து ஒரு முழு படம் கட்டப்பட்டது. அர்ஜுன் அமைதியாக சொன்னான், இது குடும்ப விஷயம். வெளியில் அவளை நான் அவமானப்படுத்த விரும்பலை. அனன்யா மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் உண்மையை உறக்க சொல்லணுமே. அன்று மாலை நித்யா வீட்டுக்கு வந்தாள். அவள் வழக்கம் போல பழைய நினைவுகளில் சிரிக்க முயன்றாள். என்ன அண்ணா, எல்லாம் சரியா? தயவு செஞ்சு இனிமே என் அண்ணான்னு கூப்பிடாத. அர்ஜுன் அமைதியாக அவள் முன் சில ஆவணங்களை எடுத்து வைத்தான். இதில் இருக்கிற எண் யாரோடது? நித்யா ஒரு நொடி திகைத்தாள். எனக்கு தெரியாது. அவன் அமைதியாக மற்றொரு தாளை காட்டினான். இது அந்த எண்ணின் இருப்பிடம், நீ தங்கியிருக்கிற இடம். அவள் முகம் வெளிரியது. ஆமா என்று திடீரென கத்தினாள். நான் தான் செஞ்சேன். ஏன்னா நான் உங்களை காதலிச்சேன். வீடு முழுவதும் அமைதி. நீ எப்பவும் போல என்னை கவனிக்கல. எப்பவும் அவளைத்தான். அவள் அனன்யாவை நோக்கி பார்த்தாள். இந்த கல்யாணம் இல்லைனா நீ எனக்கு தான் சொந்தம். அர்ஜுனின் குரல் இப்போது கடுமையானது. காதல்னா என்னன்னு தெரியுமா? அது ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கறதா இருக்கக்கூடாது என்றான் கடுமையான குரலில். அனைவரும் எதிர்பார்க்காத வகையில் அனன்யா முன்னே வந்தாள். நித்யா, காதல் போட்டி இல்லை, அது கட்டாயமும் இல்லை. அவள் குரலில் கோபம் இல்லை. நீங்கள் அவரை காதலிச்சதில் தப்பு இல்லை. ஆனால் அவர் வாழ்க்கையை உடைக்க முயற்சிக்கிறது ரொம்ப தப்பு. நித்யாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரில் இன்னும் பிடிவாதம். சரி என்றாள் நித்யா மெதுவாக. நான் வெளியே போகிறேன். ஆனால் இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க என்றாள் கடுமையான குரலில். அந்த இரவு அர்ஜுன் சோர்வாக அமர்ந்திருந்தான். அனன்யா அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். நான் இருக்கேன் இல்லையா என்றாள் மெதுவாக. அவன் அவள் கையை பிடித்தான். நீ இல்லைனா நான் உடைஞ்சு போயிருப்பேன். அவள் சிரித்தாள். இது நம்ம 2 பேரோட போராட்டம். கவலைப்படாமல் இருங்க. நித்யா வெளியேறினாலும் அவள் சொன்ன கடைசி வார்த்தை ஒரு புதிய சந்தேகத்தை இட்டு சென்றது. இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிடாது. அடுத்த அந்த மறைமுக அச்சுறுத்தல் உண்மையா அல்லது இன்னொரு பெரிய சதி உருவாகிறதா? நித்யா வெளியேறி 3 நாட்கள் ஆகிவிட்டது. வீட்டில் வெளிப்படையான அமைதி இருந்தாலும் மனங்களில் இன்னும் ஒரு நிழல். அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை அனன்யாவின் நினைவில் அடிக்கடி ஒலித்தது. இது இப்போ முடிஞ்சிராது. அர்ஜுனின் நிறுவனத்திற்கு திடீரென ஒரு முக்கிய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. எதுக்கு இப்படி செஞ்சீங்க என்று அர்ஜுன் கேட்டபோது அங்கிருந்து வந்த பதில் சுருக்கமாக இருந்தது. உங்கள் நிறுவனத்தை பற்றி சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அதே வதந்திகள் மறுமுறை.
ஆனால் இம்முறை நித்யா இதில் இருக்கிறாளா என்று தெரியவில்லை. அனன்யா அமைதியாக இருக்கவில்லை. அவள் ராகுலிடம் பேசினாள். நித்யா மட்டும் இல்லை, எனக்கு என்னவோ அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ராகுல் ஆழ்ந்து சிந்தித்தான். அவ இவ்வளோ பெரிய விஷயத்த தனியாக செய்ய முடியாது. அர்ஜுன் முதலில் தயங்கினான். இது நம்ம குடும்ப விஷயம், இப்போ அது குடும்பத்தை தாண்டி போயிருச்சுங்க என்று அனன்யா உறுதியாக சொன்னாள். அந்த ஒரு தருணத்தில் அர்ஜுன் அவளை வேறொரு கோணத்தில் பார்த்தான். இவள் என் மனைவி மட்டுமல்ல, என் துணை. அடுத்த நாள் அனன்யா தனியாக வெளியேறினாள். நித்யா தங்கியிருந்த இடத்துக்கு சென்றாள். அவள் அங்கே இல்லை. ஆனால் அங்கிருந்த மேலாளரிடமிருந்து ஒரு முக்கிய தகவல் கிடைத்தது. ஒரு பெரிய தொழிலதிபர் அடிக்கடி இங்கே வந்திருக்கிறார், நித்யாவோடு பேசியிருக்கிறார். அந்த பெயரை கேட்டதும் அனன்யாவின் கண்கள் பெரிதாயின. அவர் அர்ஜுனின் போட்டி நிறுவனம் நடத்தும் முரளிதரன். முரளிதரன் நிறுவனம் நடத்துவதில் பலமுறை தோல்வி கண்டவர். அர்ஜுனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தவர். அனன்யா உடனே அர்ஜுனை அழைத்தாள். உண்மைதாங்க, நித்யா மட்டும் இல்லை, அவ ஒரு கருவி. அர்ஜுன் சில நொடிகள் பேச முடியவில்லை. நான் நித்யா கிட்ட இதை எதிர்பார்க்கல. புரியுது என்றாள் அனன்யா. அந்த நேரம் நித்யா ஒரு பூங்காவில் தனியாக அமர்ந்திருந்தாள். அவளிடம் முரளிதரன் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. நீங்கள் அவனோட வாழ்க்கையை சிதறடிக்கணும், அப்பதான் அவன் உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்குவான். அவள் உணர்ந்தாள். தன்னை யாரோ பயன்படுத்தி கொண்டது வெகு அப்பட்டமாக தெரிந்தது. அவள் கண்ணீரோடு எழுந்தாள். பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்று இரவு அர்ஜுன் அனன்யா இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். நம்ம 2 பேரையும் பிரிக்க யாராலையும் முடியாது என்றான் அர்ஜுன். அனன்யா மெதுவாக சிரித்தாள். அதை நீங்கள் இப்போதான் சொல்கிறீங்களா? அவன் சிரித்தான். சொல்லாதது என்னோட தப்பு தான். அந்த சிரிப்பில் காதல் மறைந்திருந்தது. ஆனால் மனதில் கலக்கம் இருந்தது. முரளிதரன் அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கப் போகிறார்? நித்யா உண்மையை வெளிக்கொணர்வாளா? சதியை முறியடிக்க முடியுமா, அல்லது புதிய சதி தொடங்குமா? மாலை நேரம் வீட்டின் முன் தோட்டத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அனன்யா. காற்று மெதுவாக வீசியது. ஆனால் மனதிற்குள் பெரும் புயல், கலக்கம். அந்த நேரம் வீட்டின் வாசலில் நித்யா வந்து நின்றாள். அவள் முகத்தில் வழக்கமான திமிரான பாவம் இல்லை, பெருமிதமில்லை, சோர்வு, மனவலி. அவளை பார்த்த அர்ஜுன் விடுவிடுவென வெளியே வந்தான். முகம் கடினமாயிற்று. இன்னும் என்ன வேணும் உனக்கு என்றான் அமைதியாக. நித்யா தலை குனிந்தாள். அண்ணா, நான் தவறு பண்ணிட்டேன். அவள் குரல் நடுங்கியது. முரளிதரன் என்னை தூண்டினாரு. உன்னை வீழ்த்தினாதான் நீ எனக்கு திரும்பி கிடைப்பேன்னு சொன்னாரு. அர்ஜுனின் கண்கள் கோபத்தால் ஜொலித்தது. அதுக்காக என் வாழ்க்கையை சிதைக்க நினைச்சியா நித்யா? நித்யா முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். நான் பொறாமப்பட்டேன்னா, அதுதான் என் கண்களை மூடிருச்சு. அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவள் அனன்யா. அவள் மெதுவாக எழுந்து நித்யாவின் அருகே சென்றாள். அவள் கைகளை பற்றி கொண்டாள். காதல் ஒருத்தரை வெல்லறதுக்கு இல்லை நித்யா, அவரை சந்தோஷமா பார்க்கறதுக்கு தான். அவள் குரலில் கோபம் இல்லை, பாசம். நித்யா அவளை பார்த்தாள். நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனால தான் நான் தோத்துட்டேன். அவள் முகம் கவிழ்ந்தாள். அனன்யா சிரித்தாள். இது போட்டி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நேரம் அர்ஜுனுக்கு ஒரு செய்தி வந்தது. முரளிதரன் ஊடகங்களுக்கு புதிய குற்றச்சாட்டு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அர்ஜுனின் நிறுவனம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்கிறது என்ற செய்தி. அர்ஜுன் ஆழமாக மூச்சு விட்டான். இல்லை, இவன் வரம்பு மீறுகிறான். நித்யா திடீரென முன்வந்தாள். என்கிட்ட ஆதாரம் இருக்கண்ணா. அவள் கைபேசியை காட்டினாள். முரளிதரன் பேசும் ஒலிப்பதிவு. நீங்கள் அவனை காயப்படுத்துங்க, நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அவர் சொன்ன குரல் தெளிவாக இருந்தது. அர்ஜுன், அனன்யா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இப்போது விளையாட்டு திரும்ப போகிறது. அந்த இரவு அனைத்து சிக்கல்களுக்கிடையே அர்ஜுன் அனன்யாவை பார்த்து மெதுவாக சொன்னான். நான் உன்னை நம்புகிறேன், அதுதான் எனக்கு பெரும் சக்தி. அனன்யாவின் இதயம் துடித்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அவர்களின் கண்கள் மௌன மொழி பேசின. இன்னும் காதல் சொல்லப்படவில்லை, ஆனால் அது இருவரின் மனதிலும் முழுவதும் மலர்ந்து விட்டது. இனி முரளிதரனை எதிர்கொள்ளும் தருணம். உண்மை வெளிச்சத்திற்கு வருமா, அல்லது இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறதா?
காலை நேரம் அர்ஜுனின் இல்லம் இன்றோ ஒரு போர்க்களம் போல இருந்தது. அமைதி இருந்தாலும் அதன் பின்னால் உறுதியான முடிவு. இன்னைக்கு இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும் என்றான் அர்ஜுன். அனன்யா அமைதியாக அவன் அருகில் நின்றாள். அவள் பார்வையில் பயம் இல்லை, நம்பிக்கை. நித்யாவும் அங்கேயே இருந்தாள். அவள் முகத்தில் அப்பட்டமாக வருத்தம் இருந்தது. முரளிதரனின் அலுவலகம். அர்ஜுன், அனன்யா, நித்யா மூவரும் உள்ளே சென்றனர். முரளிதரன் சிரித்தபடி எழுந்தார். வாங்க வாங்க, என்ன விஷயம்? வராதவங்க வந்திருக்கீங்க. அர்ஜுன் நேராக சொன்னான். விஷயம் உங்களுக்கே தெரியுமே. அவன் ஒளிப்பதிவை இயக்கி காட்டினான். அறை முழுவதும் ஒலித்தது அந்த குரல். அவனை காயப்படுத்துங்க என்றது. முரளிதரன் முகம் மாறியது. இதெல்லாம் போலி என்று கத்தினார். அந்த நேரம் அர்ஜுனின் வழக்கறிஞரும் உள்ளே வந்தார். இந்த ஒளிப்பதிவு ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டது என்றார். முரளிதரன் அமைதியானார். அவரின் முகத்தில் அப்பட்டமான தோல்வி. வெளியே வந்தபோது நித்யா கண்ணீருடன் நின்றாள். அண்ணா, நான் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டேன். அர்ஜுன் அவளை பார்த்தான். தவறு செய்தவங்க மன்னிப்பு கேட்கிறது பெரிய விஷயம். அனன்யா மெதுவாக சொன்னாள். இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக கட்டிக்கோங்க. நித்யா தலையை அசைத்தாள். கைகூப்பி அவர்களிடம் மன்னிப்பு வேண்டி அங்கிருந்து விடை பெற்றாள். அவள் மனதில் இருந்த பிடிவாதம், அழுக்கு எல்லாம் கரைந்திருந்தது. அன்று இரவு வீட்டின் மேல் தளத்தில் நிலவொளி. அர்ஜுன், அனன்யா இருவரும் அமைதியாக நின்றனர். நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்றான் அர்ஜுன். அனன்யா இதயம் வேகமாக துடித்தது. நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அனன்யா என்றான். அவள் கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாக நிமிர்ந்து சட்டென தலை குனிந்து கொண்டாள். நான் கூட என்றாள் மெதுவாக. அவன் சிரித்தான். இவ்வளவு நாளாக சொல்லாமல் இருந்தது என் பெரிய தவறு. அவளுக்கும் சிரிப்பு வந்தது. நம்ம வாழ்க்கை ஆரம்பித்தது கடமையால், ஆனால் இப்போது அது மனசால ஒன்றாயிடுச்சு. அந்த நில ஒளியில் இரு இதயங்கள் ஒன்றாயின. நிறுவன பிரச்சனைகள் சீராகின. முரளிதரன் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டார். நித்யா தன்னுடைய வாழ்க்கையை புதியாக தொடங்கினாள். அர்ஜுன், அனன்யா இப்போது அவர்கள் வெறும் கணவன் மனைவி அல்ல, நெருங்கிய நண்பர்கள், உறுதியான துணைகள், காதலர்கள். சில உறவுகள் கடமையால் தொடங்கலாம், ஆனால் உண்மையான காதல் போராட்டங்களை தாண்டி மலர்கிறது. அவர்களின் வாழ்க்கை இனி அமைதியானது, ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு வலிமையான காதல் கதையுண்டு. முரளிதரனின் சதி முறியடிக்கப்பட்டதும் வீட்டில் அமைதி திரும்பியது. ஆனால் அமைதி என்றால் எப்போதும் சந்தோஷம் என்று அர்த்தமில்லை. அர்ஜுனின் மனதில் ஒரு சிறிய பயம். இந்த அளவுக்கு பிரச்சனை வந்தப்போ அனன்யாவை நான் பாதுகாக்க முடியுமா? நிறுவனத்தின் பங்குதாரர்கள் அர்ஜுனிடம் ஒரு நிபந்தனை வைத்தனர். குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் நிறுவனத்தை பாதிக்கக்கூடாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வெளியில் வரக்கூடாது. அந்த வார்த்தைகள் அர்ஜுனை காயப்படுத்தின. அவன் வீடு திரும்பிய போது அனன்யாவோ மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் பெரும் சோர்வு. என்னாச்சுங்க என்றாள் அவள். ஒன்றுமில்லம்மா என்றான். அந்த ஒன்றும் இல்லை என்பது அனன்யாவை வலிக்கச் செய்தது. அடுத்த சில நாட்கள் அர்ஜுன் வேலை காரணமாக அதிக நேரம் வெளியே செலவிட வேண்டியிருந்தது. அனன்யாவோ தனிமையில் வாடினாள். இதுக்கெல்லாம் நான் எதுவும் காரணமா? அவர் மனசில் வேறு எதுவும் இருக்கா என்ற எண்ணம் அவளை துன்பப்படுத்தியது. ஒரு நாள் அவள் தவறுதலாக அர்ஜுனின் பேச்சை கேட்டாள். குடும்பம் இப்போது கொஞ்சம் தொலைவில் இருக்கணும், அதுதான் நல்லது. சட்டென வெளியேறினாள். அந்த வார்த்தை அவள் இதயத்தை குத்தி கிழித்தது. குருதி வடிந்தது. அன்று இரவு அனன்யா அமைதியாக சொன்னாள். நான் சில நாளைக்கு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். அர்ஜுன் திடுக்கிட்டான். எதுக்கு திடீர்னு? அவள் மெதுவாக சிரித்தாள். உங்கள் வாழ்க்கை சுலபமாக இருக்கணும்னா நான் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அவன் கோபமாக சொன்னான். நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படியெல்லாம் நினைக்கிற? அவள் கண்களில் கண்ணீர். நீங்கள் தான் சொன்னீங்க குடும்பம் கொஞ்சம் தொலைவில் இருக்கணும்னு. அர்ஜுன் அமைதியானான். அவன் சொன்ன வார்த்தை அவளை இவ்வளவு காயப்படுத்தும் என்று அவன் நினைக்கவில்லை. சரி, இப்போது இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்று அமைதியாக இருந்தான். அடுத்த நாள் காலை அனன்யா சுமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். வீட்டின் வாசலில் அவள் ஒரு நொடி திரும்பி பார்த்தாள். அங்கு அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் பிடிவாதம், ஆனால் வேதனை வெகுவாக தெரிந்தது. அவள் மெதுவாக சொன்னாள்.
நீங்கள் என்னை தேடிட்டு வந்தா அப்போ தான் நான் திரும்பி வருவேன். அவள் திரும்பி சென்றாள். வீடு காலியானது. மறுபடியும் அர்ஜுன் முதல் முறையாக உணர்ந்தான், அவள் இல்லாமல் என் வாழ்க்கை இனி முடியவே முடியாது. அவளோட சிரிப்பு, அவளோட சண்டை, அவளோட அமைதி அனைத்தும் அவனை சுற்றி சுற்றி வந்து வாட்டியது. அவன் மெதுவாக சொன்னான், அனன்யா, நான் தப்பு பண்ணிட்டேன். அர்ஜுன் அவளை தேடி செல்வானா அல்லது இன்னும் பெரிய தவறான புரிதல் உருவாகுமா? அனன்யா வீட்டை விட்டு சென்ற 3ஆம் நாள் அர்ஜுனின் இல்லம் வெறிச்சோடி இருந்தது. சுவர் கடிகாரத்தின் ஒலி கூட இப்போது அதிகமாக கேட்கிறது. அவள் இல்லாத இடம் அவள் நினைவால் நிரம்பியது. அவள் பிடித்திருந்த புத்தகம் மேசையில், அவள் வைத்த மலர் வாடியிருந்தது. அவன் மனம் தாங்கவில்லை. நான் இவ்வளவு முட்டாளாய் இருந்தேனா என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான். அங்கேயோ அனன்யாவுக்கும் மனது அமைதியாக இல்லை. என்னம்மா, ஏதாவது சண்டையா என்ற கேள்விகள் அவளை குடைந்தது. அவள் சிரிக்க முயன்றாள். இல்ல, கொஞ்சம் ஓய்வு. ஆனால் இரவு வந்ததும் அவள் தலையணையில் கண்ணீர் விட்டாள். அவர் என்னை தேடி வருவாரா என்ற கேள்வி அவளை துன்பப்படுத்தியது. அந்த நேரம் ராகுல் அர்ஜுனை சந்தித்தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்றான் நேராக. அர்ஜுன் அமைதியாக இருந்தான். ராகுல் சிரித்தான். நிறுவனத்துக்காக நீ குடும்பத்தை தள்ளி வைக்க நினைச்ச, ஆனா உன் சக்தியே அவதான். இது உனக்கு இன்னும் புரியலையா? அந்த வார்த்தை அர்ஜுனின் மனதை தட்டி எழுப்பியது. அவன் உணர்ந்தான், அனன்யாவை தூரம் வைப்பது பாதுகாப்பு இல்லை, அது பலவீனம். அடுத்த நாள் காலை அர்ஜுன் கார் ஓட்டி நேராக அனன்யாவின் வீட்டிற்கு போய் சேர்ந்தான். வாசலில் போய் நின்றபோது அவன் இதயம் வேகமாக துடித்தது. வருவது யார்? அனன்யா தானே? அவனை பார்த்ததும் அவள் கண்கள் பெரிதாயின. நீங்க நீங்க இங்க என்றாள் மெதுவாக. அவன் ஆழமாக மூச்சு விட்டான். நான் உன்னை தள்ளி வைக்க நினைச்சது உன்னை பாதுகாக்கத்தான். அவள் கண்ணீர் மல்க பார்த்தாள். ஆனா அதுவே என்னை காயப்படுத்திருச்சே. அவன் அருகே வந்தான். நான் உன்னோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும், பிரச்சனையையும் சேர்ந்து, தூரமா இல்லை. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். நீங்க உண்மையா என்னதான் தேடி வந்தீங்களா? அவன் சிரித்தான். நான் வேற யாரை தேடி வர முடியும்? நீ இல்லாமல் இருக்க என்னால் முடியல. அவள் மெதுவாக சொன்னாள். நான் திரும்பி வருவேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன என்றான் அவசரமாக. இனிமே எந்த முடிவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். அவன் தயங்காமல் சொன்னான். கண்டிப்பாமா. அந்த ஒரு வார்த்தையில் அவர்களின் உறவு இன்னும் வலுவானது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் முரளிதரன் இன்னும் முழுமையாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களின் இணைவு மீண்டும் சோதனைக்கு உள்ளாகுமா அல்லது குடும்பத்தில் புதிய திருப்பம் உண்டாகுமா? அனன்யா மீண்டும் அந்த வீட்டின் வாசலில் நின்றாள். இந்த முறை அவள் மனதில் குழப்பமில்லை, உறுதி. அர்ஜுன் அவளது சுமைகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். அந்த சிறிய செயலில் கூட அவனது கவனம் தெரிந்தது. வா வா, உன்னை வரவேற்கிறேன் என்றான் மெதுவாக. அவள் சிரித்தாள். இது என் வீடு தானே? அவன் கண்களில் மினுக்கு. நம்ம வீடு. அந்த இரவு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். நிறுவன விஷயங்கள் இனிமே மறைக்காதீங்க என்றாள் அனன்யா. அவன் இசைவாக தலையசைத்தான். நீ கூட உன்னோட கவலைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்காத. அவள் சிரித்தாள். நான் கொஞ்சம் பிடிவாதம். அவன் சிரித்தான். அதுதான் எனக்கு பிடிக்கும். அந்த சிரிப்பில் மீண்டும் நெருக்கம். அதே நேரம் முரளிதரன் தனது அலுவலகத்தில் கோபமாக நடந்து கொண்டிருந்தான். அவனை சட்டப்படி தண்டிக்க முடியலனா எனக்கு என்ன வேற வழியா இல்லை? வேகமாக கைபேசியை எடுத்து ஒருவரை அழைத்தான். அவனோட பழைய திட்ட கோப்புகளை தேடி எடுங்க, ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும். ஒரு புதிய சதி அங்கு மெதுவாக உருவானது. அடுத்த நாள் காலை அர்ஜுனுக்கு அரசு அலுவலகத்திலிருந்து அழைப்பு. உங்கள் பழைய திட்டத்தில் சில முறைகேடு குற்றச்சாட்டு, நாளை விசாரணைக்கு வர வேண்டும். அர்ஜுன் அதிர்ந்தான். மீண்டுமா? அந்த திட்டம் அவன் திருமணத்திற்கு முன் செய்த ஒன்று. அனன்யா அவன் முகத்தை பார்த்தவுடன் புரிந்து கொண்டாள். அவன் அனைத்தையும் சொன்னான். அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். நாளைக்கு நானும் உங்கள் கூட வரேன் என்றாள் அனன்யா உறுதியாக. இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அனன்யா என்றான் அவன். இது நம்ம பிரச்சனை என்று அவள் திருத்தினாள். அந்த வார்த்தை அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. அன்று இரவு அவள் அவனுக்காக காஃபி செய்தாள். நீங்கள் நேர்மையானவர், உண்மை எதுக்கும் பயப்படாது என்று அவனுக்கு தைரியம் சொன்னான். அவன் அவளை பார்த்தான். நான் இப்போ எதுக்காகவும் பயப்படல அனன்யா,
ஏன்னா நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கியே. அவள் சிரித்தாள். அப்படின்னா நான் எப்போ உங்கள் கூட தான் இருப்பேன். ஆனால் இந்த விசாரணை உண்மையிலேயே ஒரு தவறான குற்றச்சாட்டா அல்லது முரளிதரன் வைத்த பெரிய வலைவீச்சா? விசாரணை மையத்தில் என்ன நடக்கிறது? காலை வெளிச்சம் முழுவதும் பரவாத நேரம். அர்ஜுனும் அனன்யாவும் அரசு அலுவலகத்திற்கு பயணம் செய்தனர். காரில் பெரும் அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் இருவருக்கும் பெரும் நம்பிக்கை. அனன்யா மெதுவாக அவன் கையை தொட்டாள். நினைவில் வைங்க, உண்மை உங்க பக்கம். அவன் சிரிக்க முயன்றான். நீ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தைரியம்தான், கவலைப்படாத. அலுவலகத்தில் சில அதிகாரிகள், உங்க 3 வருடங்களுக்கு முன் செய்த திட்டத்தில் செலவு கணக்கில் முரண்பாடு இருக்கிறது என்றார் ஒருவர். அர்ஜுன் அதிர்ந்தான். அந்த திட்டம் முழுக்க சரிபார்க்கப்பட்டது தானே? அவர்கள் ஒரு கோப்பை காட்டினர். சில பக்கங்கள் மாற்றப்பட்டிருந்தன. அனன்யா அமைதியாக கவனித்தாள். இந்த கையொப்பம் உங்களது தானா என்று கேட்டனர். அர்ஜுன் உடனே சொன்னான், இல்லை, இது ஏன் கையொப்பம் இல்லை. அனன்யா அந்த ஆவணத்தை நெருங்கி பார்க்க முயன்றாள். நான் இதை கொஞ்சம் பார்க்கலாமா? அவளுக்கு அனுமதி கிடைத்தது. இந்த மை நிறம் வேற மாதிரி இருக்கே என்றாள். அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவள் தொடர்ந்து சொன்னாள், 3 வருடம் பழைய ஆவணம்னா இதுக்குள்ள ஒரு காகித நிறம் மாறி இருக்கணும். ஆனால் இந்த பக்கம் மட்டும் புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு கவனிப்பு அறையில் அமைதியை ஏற்படுத்தியது. அதிகாரி சொன்னார், இதை ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும். வெளியே வந்தபோது அர்ஜுன் அனன்யாவை பார்த்தான். நீ இல்லாமல் இருந்தா நான் இதை கவனிச்சிருக்கவே மாட்டேன். அவள் சிரித்தாள். கணவன் பக்கம் நிற்கிறது என் கடமை இல்லையா? என் மனசும் தான். அவன் மனதில் பெருமை. அந்த மாலை ஒரு நம்பகமான ஊழியர் அர்ஜுனை சந்தித்தார். சார், பழைய கணக்கு பிரிவில் வேலை செஞ்ச ரமேஷ் சமீபத்தில் முரளிதரனோட அலுவலகத்துக்கு போயிருந்தாரு. அர்ஜுனின் கண்கள் கூர்மையாயின. அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். அனன்யா பால்கனியில் நின்றிருந்தாள். அர்ஜுன் பின்னால் வந்து நின்றான். நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். என்ன என்றாள் அவள். நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் உன்னை மதிக்கிறேன்னு சொல்லணும். அவள் கண்கள் நனைந்தன. நான் உங்கள் வாழ்க்கையில் சுமையா இல்லையே என்று கேட்டாள் மெதுவாக. அவன் அவளை அணைத்து திருப்பினான். நீ தான் என் பலம் கண்ணம்மா. அந்த இரவில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. ஆனால் ரமேஷ் உண்மையை வெளிப்படுத்துவாரா? முரளிதரன் பிடிபடுவாரா? அல்லது இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறதா? அடுத்த நாள் காலை அர்ஜுனின் அலுவலகத்தில் பதட்டமான அமைதி. ரமேஷை நேரில் சந்திக்க வேண்டுமென்று முடிவு செய்தான். அனன்யா உறுதியாக சொன்னாள், நானும் உன் கூட வருவேன். அர்ஜுன் சிரித்தான். நீ இப்போ என் துணை மட்டும் இல்லை, என் ஆலோசகரும் கூட. அவள் சிரித்தாள். அதுக்கு சம்பளம் தந்துடணும். என்ன சம்பளம் என்றான் அவன். ஒரு நாள் முழுக்க என்னோட செலவழிக்கணும் என்றாள் அவள் கண் சிமிட்டி. அந்த சிரிப்பு பதட்டத்தை குறைத்தது. ரமேஷ் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தான். அவர்களை பார்த்ததும் பதட்டமடைந்தான். சார், நான் எதுவும் செய்யலை சார். அர்ஜுன் அமைதியாக சொன்னான். நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. அவன் தலை குனிந்தான். உண்மையை சொன்னால் உனக்கு பயம் இல்லை. அனன்யா மெதுவாக பேசினாள். யாராவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா? ரமேஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின் குரல் நடுங்கியது. முரளிதரன் சார் என் குடும்பத்தை மிரட்டினாரு. அதனால தான் அந்த காகிதத்தை மாற்றினேன். அறை முழுவதும் அமைதி. அந்த மாற்றிய பக்கத்தை யார் கொடுத்தாங்க என்றார் அர்ஜுன். அவரோட உதவியாளர். அர்ஜுன் உடனே சொன்னான். இதுக்கு சாட்சி சொல்ல தயாரா? ரமேஷ் பதட்டமடைந்தான். சார், என் குடும்பம். அனன்யா மெதுவாக அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தாள். நாங்கள் அப்படி விட்டுடுவோமா? உங்களை நாங்கள் பாதுகாப்போம். தவறை திருத்திக்கணுமே, அதுக்கே ஒரு தைரியம் வேணும். ரமேஷ் இறுதியில் தலையசைத்தான். வீடு திரும்பிய போது அர்ஜுன் அனன்யாவை பார்த்து சொன்னான். நீ இல்லாமல் இருந்தா நான் கோவத்தில் அவனை அடித்து கூட இருப்பேன். நீ அமைதியாக பேசுனதுனால தான் அவன் மனசு மாறினான். அவள் மெதுவாக சிரித்தாள். கோபம் வெல்லாதுங்க, அமைதி தான் வெல்லும். அவன் அவளது கையை பிடித்தான். நீ என் வாழ்க்கையில் வந்தது விதி இல்லை, என் அதிர்ஷ்டம்டா. அவள் கண்கள் சிவந்து பணிந்தன. அந்த நேரம் முரளிதரனுக்கு செய்தி சென்றது. ரமேஷ் சாட்சி சொல்ல தயாராக இருக்காராம். முரளிதரனின் முகம் இருண்டது. அவனை நீதிமன்றம் வரவிடக்கூடாது. அவர் உடனே யாரையோ அழைத்தார். இது இன்னைக்கு முடிச்சாகணும். ரமேஷ் பாதுகாப்பாக நீதிமன்றம் போவானா அல்லது முரளிதரன் இன்னும் ஒரு சதியை நடத்துவானா?
நீதிமன்ற நாள் காலை முதல் அர்ஜுனின் மனதில் பதட்டம். அனன்யா அமைதியாக இருந்தாலும் அவள் உள்ளே பிரார்த்தனை. ரமேஷ் நேரத்துக்கு வருவாரா? அதுதான் எல்லோர் மனதிலும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. முரளிதரன் முகத்தில் பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் அமர்ந்திருந்தார். சாட்சி இல்லைனா இவனை காப்பாற்றிக்க முடியாது என்று அவர் உதவியாளரிடம் மெதுவாகச் சொன்னார். அந்த நேரம் நீதிமன்ற கதவு திறந்தது. ரமேஷ் உள்ளே வந்தான். அவன் முகத்திலும் பயம், ஆனால் கண்களில் உறுதி. அர்ஜுனும் அனன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கூண்டில் ஏறி நின்றான் ரமேஷ். நீதிபதி கேள்வி கேட்டார். இந்த ஆவணத்தில் மாற்றம் செய்தது நீங்க தானா? ரமேஷ் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பின் தெளிவாக சொன்னான், ஆமா, நான் தான் அதை மாற்றினேன். ஆனால் நான் தனியாக செய்யலை. முரளிதரன் சார் தான் அழுத்தம் கொடுத்தாரு. அறை முழுவதும் பரபரப்பு. முரளிதரன் எழுந்து கத்தினார், பொய்! அர்ஜுனின் வழக்கறிஞர் ஒளிப்பதிவையும் ஆவண ஆய்வு அறிக்கையையும் சமர்ப்பித்தார். அனைத்தும் ஒன்றாக இணைந்தது. நீதிபதியின் முகம் கடுமையானது. ஆவணத்தை போலி செஞ்சு மற்றவங்களை குற்றவாளியாக்க முயன்றது கடுமையான குற்றம். முரளிதரன் மீது வழக்கு தொடரப்பட்டது. அர்ஜுனின் பெயர் சுத்தமானது. வெளியே வந்தபோது அர்ஜுன் ஆழமாக மூச்சு விட்டான். அனன்யா அவனை பார்த்தாள். எல்லாம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. அவன் மெதுவாக சொன்னான், இது நம்ம வெற்றிடா. அவள் சிரித்தாள். நம்ம நம்பிக்கையின் வெற்றி. அவன் அவளது கைகளை மெதுவாக கோர்த்து கொண்டு, இனிமே யாரும் நம்ம பிரிக்கவே முடியாதுடா என்றான். அந்த மாலை அர்ஜுனின் தந்தை அவனை அழைத்தார். நிறுவனத்தை நீ இப்போ தனியாக நடத்தணும். நான் ஓய்வு எடுக்க நினைக்கிறேன். அர்ஜுன் அதிர்ந்தான். புதிய பொறுப்பு, புதிய சவால். அனன்யா அவன் அருகில் நின்றாள். நீங்கள் முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க என்றாள் உறுதியாக. இப்போது நிறுவனத்தின் முழு பொறுப்பு அர்ஜுனிடம். அவன் வாழ்க்கை இன்னொரு கட்டத்தை எட்டுகிறது. இந்த புதிய பொறுப்பு அவர்களின் உறவை மேலும் வலுப்படுத்துமா அல்லது மீண்டும் சோதனைக்கு உள்ளாக்குமா? நிறுவனத்தின் தலைமை பொறுப்பு அதிகாரப்பூர்வமாக அர்ஜுனிடம் வந்த நாள். அலுவலகம் முழுவதும் வாழ்த்துக்கள், மலர்கள், கைத்தட்டல்கள். ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் ஒரு பெரிய பொறுப்பின் பாரம். அர்ஜுன் மேஜையில் அமர்ந்தபோது அவன் தந்தையின் வார்த்தைகள் நினைவில் வந்தது. நிறுவனம் லாபம் பார்க்கணும், ஆனால் நம்பிக்கையையும் காப்பாற்றணும். அர்ஜுன் சில புதிய முடிவுகள் எடுத்தான். தேவையில்லாத செலவுகளை குறைத்தான். சில பழைய ஒப்பந்தங்களை ரத்து செய்தான். நேர்மையான ஊழியர்களுக்கு விதிமுறைகளை அறிவித்தான். அது எல்லோருக்கும் பிடிக்கவில்லை. சிலர் பின்னால் பேச ஆரம்பித்தனர், இவன் ரொம்ப கடுமை. அர்ஜுன் இப்போது அதிக நேரம் வேலை செய்தான். அனன்யாவும் அதை கவனித்தாள். முன்னாடிலாம் நீங்கள் என்னோட ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்க என்றால் ஒரு நாள். அவன் சோர்வுடன் சொன்னான், இல்லடா, இப்போ கொஞ்சம் வேலை அதிகம். அவள் அமைதியாக தலையசைத்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பயம். மீண்டும் நம்மிடையே தூரம் வந்துவிடக்கூடாது. ஒரு மாலை அர்ஜுன் வீடு திரும்பிய போது அனன்யா விளக்குகளை அணைத்திருந்தாள். அவன் குழம்பினான். பின் மாடியில் மெதுவான விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அவள் அங்கே நின்றிருந்தாள். இன்று உங்கள் தலைமை பொறுப்பு முதல் நாள் என்றாள். சிறிய இனிப்பு, சிறிய வாழ்த்து. அவன் கண்கள் மெய்மையாயின. எனக்கு வாழ்த்து சொல்ல யாருமே இல்லைன்னு நினச்சேன். அவள் சிரித்தாள். அலுவலகத்தில் சொல்லியிருப்பாங்களே, அவங்கெல்லாம் எனக்கானவங்களா? எனக்காக வேலை செய்கிறவங்க, அவ்வளவுதான். அவள் சிரித்தாள். நான் இருக்கேனே. அவள் அருகே மெதுவாக வந்து சொன்னான், நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீ தான் என் முன்னுரிமை. அவள் மனம் நிம்மதி அடைந்தது. அதே நேரம் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி சில பங்குதாரர்களுடன் ரகசியமாக சந்தித்தார். புதிய தலைவர் அனுபவம் இல்லாதவர் என்றார். அவரின் நோக்கம் தெளிவானது. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவரின் நோக்கம் அர்ஜுனை பதவியிலிருந்து தள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. அடுத்த நாள் காலை பங்குதாரர் கூட்டம் அறிவிக்கப்பட்டது. தலைமை திறன் மீதான மறுபரிசீலனை. அர்ஜுன் அமைதியாக அந்த செய்தியை பார்த்தான். அனன்யா அருகில் வந்து கேட்டாள், என்னாச்சு? அவன் மெதுவாக சிரித்தான். சோதனையே இப்பதான் ஆரம்பிக்குதுடா. இப்போது அர்ஜுன் தனது திறமையை நிரூபிக்க வேண்டிய தருணம். அவர்களின் உறவு இங்கு அழுத்தத்தை தாங்குமா அல்லது புதிய புயல் வீசுமா? காலை அலுவலகம் வழக்கத்தை விட பதட்டமாக இருந்தது. பங்குதாரர் கூட்டம், தலைமை திறன் மீளாய்வு. அர்ஜுன் அந்த வார்த்தையை மீண்டும் படித்தான்.
இது வெறும் கூட்டம் இல்லை, அவன் திறமையை சந்தேகிக்கும் தருணம். அனன்யா அவன் அருகில் நின்றாள். பயமா என்று கேட்டால் மெதுவாக. அவன் சிரித்தான். பயம் இல்லை, ஆனா இது பெரிய சோதனை. நீங்க ஒருத்தரா இல்லை என்றாள் அவள் உறுதியாக. பெரிய வட்ட மேசை, அனைத்து பங்குதாரர்களும் அமர்ந்திருந்தனர். யார் முகத்திலும் சிரிப்பு இல்லை. கிருஷ்ணமூர்த்தி முதலில் பேசத் தொடங்கினார். புதிய தலைமைக்கு அனுபவம் குறைவு, சில முடிவுகள் லாபத்தை பாதிக்கலாம். அவரது குரலில் மறைமுக குற்றச்சாட்டு. அர்ஜுன் அமைதியாக கேட்டான். என் முடிவுகள் பற்றி கேள்வி கேட்க உரிமை உங்களுக்கு இருக்கு என்றான் அமைதியாக. அவர் எழுந்து நின்றார். 3 புதிய செலவு கட்டுப்பாடு திட்டங்கள். இவை 3 மாதத்தில் 15% செலவை குறைக்கும். அவர் ஒவ்வொரு விவரத்தையும் விளக்கினான். புள்ளி விவரங்கள், வரவு செலவு கணக்குகள், அடுத்த 6 மாத திட்டம். அறை மெதுவாக அமைதியானது. ஒரு மூத்த பங்குதாரர் கேட்டார். நீங்க லாபம் மட்டும் பார்க்குறீங்களா, ஊழியர் நலன்? அர்ஜுன் சிரித்தான். நிறுவன லாபம் பார்க்கணும், ஆனால் அது மனிதர்களை மதிக்கிற வழியில். அவன் புதிய ஊழியர் நலத்திட்டங்களை அறிவித்தான். குழந்தைகள் கல்வி உதவி, மருத்துவ காப்பீடு விரிவாக்கம், பெண்கள் பாதுகாப்பு குழு. அறையில் இருந்த சிலர் ஆச்சரியப்பட்டனர். கிருஷ்ணமூர்த்தி அமைதியானார். கூட்டம் முடிந்து வெளியே வந்தபோது அர்ஜுன் சோர்வாக இருந்தான். எப்படி போச்சு என்றாள் அனன்யா. அவன் மெதுவாக சொன்னான். நான் என்னால் ஆனதை செஞ்சிட்டேன். அவள் சிரித்தாள். நீங்கள் பேசுகிறப்போ கண்ணில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் சிரித்தான். அது உன்னால தான். அன்று இரவு அர்ஜுன் திடீரென சொன்னான். நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன். அவள் ஆச்சரியப்பட்டாள். ஏன்? இல்லை, ஒரு நாள் முழுக்க உன்னோட இருக்கணும். அவள் சிரித்தாள். நிறுவன தலைவரே வேலைக்கு போகலைன்னா என் வாழ்க்கை தலைவர் நீதானே என்றான் கண் சிமிட்டி. அவள் முகம் சிவந்தது. அந்த நாள் அவர்களுக்கான நாளாக இருந்தது. அவனுடைய விடியல் அவள் முகத்திலேயே ஆரம்பித்தது. கோவிலுக்கு அழைத்துச் சென்றான். இருவரும் மனமாற பிரார்த்தித்து கொண்டனர். கடவுளே, என்னைக்கும் நாங்கள் இது போல இணை பிரியாமல் ஒன்றாவே இருக்கணும். பின்பு உணவகம். அவளுக்கு பிடித்த உணவாக பார்த்து ஆர்டர் செய்தான். இருவரும் பேசி சிரித்தபடியே அந்த உணவை ரசித்து மகிழ்ந்து உண்டனர். பின்பு ஜவுளிக்கடை. அவளுக்கு பிடித்தமான உடைகளை அவனே தேர்வு செய்தான். அவனுக்கு பிடித்தது அவளுக்கும் பிடிக்கும் தானே. பின்பு அந்த கடை தெருவில் கைகளை கோர்த்தபடியே பல முறை வலம் வந்தனர். என்ன பேசினார்கள், என்ன பரிமாறிக்கொண்டார்கள் என்பது இருவருக்குமே தெரியவில்லை. அந்த நாள் அவர்களுக்கான நாளாகவே இருந்தது. அவன் வாங்கி தந்த மல்லிகையில் மிகவும் மனம் மகிழ்ந்தாள். அவன் அதுவரை செய்த எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடுவதாக இருந்தது அந்த மல்லிகையின் பரிசு. அவர்கள் மீண்டும் காதலில் மூழ்கினார்கள். பங்குதாரர்கள் ஒருமித்தமாக அர்ஜுனை நிரந்தர தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அலுவலகம் முழுவதும் கைத்தட்டல். ஆனால் கிருஷ்ணமூர்த்தியின் முகத்தில் அமைதி இல்லை. அவர் மெதுவாக சொன்னார். இது இப்போ முடிஞ்சுது, ஆனால் விளையாட்டு இன்னும் இருக்கு. அவர் முகத்தில் வன்மம். அர்ஜுன் தனது தலைமை நிலையை உறுதிப்படுத்தியிருந்தான். ஆனால் நிறுவனத்துக்குள் மறைமுக எதிர்ப்பு இன்னும் உயிருடன் இருந்தது. இந்த உள் அரசியல் அவர்களின் குடும்ப வாழ்க்கையை மீண்டும் பாதிக்குமா, அல்லது அவர்கள் இணைவு இன்னும் வலுப்பெறுமா? நிறுவன புயல்கள் தற்காலிகமாக அடங்கியிருந்தன. வீட்டில் ஒரு இனிய அமைதி. அர்ஜுன் அலுவலகத்திலிருந்து இன்று கொஞ்சம் முன்பே வந்திருந்தான். வாசலில் நின்றபோது சமையலறையில் மெதுவான பாடல். அது அனன்யாவின் குரல். அவன் சிரித்தான். இதுதான் எனக்கு வேணும், இந்த வாழ்க்கை தான் என்று மனதில் நினைத்தான். அவன் அமைதியாக உள்ளே சென்று பின்னால் இருந்து அவளை கட்டிக்கொண்டான். மெதுவாக சொன்னான். இந்த வீட்டில் யாரோ பாடுறாங்க போல. அனன்யா திடுக்கிட்டாள். ஐயோ, பயமுறுத்துறீங்களே. அவன் சிரித்தான். பாடுறதுக்கு கட்டணம் இருக்கா? அவள் கண் சிமிட்டினாள். உங்கள் பாராட்டு தான் கட்டணம். அப்படின்னா நான் தினமும் கேட்கணும் என்றான் அவன் மெதுவாக அவள் காதோரமாக. அவள் முகம் மெதுவாக சிவந்தது. அன்று மாலை மாடியில் காற்று நன்றாக வீசியது. அனன்யா தலையில் மலர் அணிந்திருந்தாள். அர்ஜுன் அவளை பார்த்து சில நொடிகள் பேசாமல் நின்றான். என்ன அப்படி பார்க்குறீங்க என்றாள் அவள் முகம் சிவந்து. என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்னு நினச்சேன் என்றான் மெதுவாக. அவள் சிரித்தாள். நிறுவனத் தலைவர் இவ்வளவு இனிமையா பேசுவார்னு நினைக்கலையே என்றாள் கலகலவென சிரித்தபடி. அது எல்லாம் உன்னால தான் மாறுது என்றான் அவள் கண்களை உற்று பார்த்தபடி. அவர்கள் இருவரும் கைகளை கோர்த்தபடி அருகருகே அமர்ந்திருந்தனர். ஒரு கேள்வி கேட்கலாமா என்றாள் அனன்யா.
கேளேன், நம்ம கல்யாணம் நடந்த நாளில் நீங்கள் என்ன நினச்சிங்க? அவன் சில நொடிகள் சிரித்தான். அது ஒரு பொறுப்பு, காதல் இல்லாத வாழ்க்கைன்னு நினச்சேன். இப்போ என்றாள் மெதுவாக. அவன் அவளை நேராக பார்த்தான். இப்போ நான் நினைக்கிறது, காதல் இல்லாமல் வாழ்ந்திருந்தா என் வாழ்க்கை பாதிதான். அவள் கண்கள் நனைந்தன. நான் கூட முதல்ல பயந்தேன். ஆனால் நீங்கள் சிரிச்சப்போ எனக்கு நிம்மதி வந்துச்சு. காற்று அவளது தலைமுடியை அசைத்தது. அர்ஜுன் மெதுவாக அவள் கூந்தலை ஒதுக்கினான். இப்படி அமைதியாக இருக்கிற நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான். அவள் இதயம் வேகமாக துடித்தது. எனக்கும் என்றபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவன் மெதுவாக சொன்னான், நான் தினமும் உன்னை இப்படியே காதலிக்கணும்னு தோணுது, உன் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது. அவள் சிரித்தாள். அதுக்கு அனுமதி வேணுமா? இல்லைதான், ஆனால் நீ சொல்லணுமே. அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து மெதுவாக மறுபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நானும் தான் என்றாள் வெட்கத்துடன். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் பெருமை இருந்தது. அதே நேரம் அலுவலகத்தில் கிருஷ்ணமூர்த்தி சில முக்கிய கோப்புகளை ரகசியமாக எடுத்து கொண்டிருந்தார். எல்லாம் சரியாயிருச்சுன்னு நீ சந்தோஷத்தில் மூழ்கிரு, ஆனால் இந்த இனிமை ரொம்ப நேரம் நிலைக்காது என்று மெதுவாக தனக்குள் சொல்லி கொண்டார். வீட்டில் காதல் மலர்கிறது. இரு இதயங்கள் ஒன்றோடொன்று இணைந்து உறுதியாகின்றது. ஆனால் நிறுவனத்தில் மீண்டும் ஒரு மறைமுக சதி தொடங்குகிறது. அவனோ காதலுக்கும் கடமைக்கும் இடையில். காலை சூரியன் மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. அர்ஜுன் இன்னும் விழிக்காமல் படுத்திருந்தான். அனன்யா அவன் முகத்தை சில நொடிகள் பார்த்தாள். இவ்வளோ அமைதியாக தூங்குறாரே, பாவம், சில நாட்களா ரொம்பவே பட்டுட்டாரு என்று மனதில் நினைத்தாள். நேற்று இரவு சொன்ன வார்த்தைகள் அவளது மனதில் இன்னும் இனிமையாக இருந்தது. அவள் இதழ்களில் ஒரு மென்னகை பூத்தது. நான் தினமும் உன்னை காதலிக்கணும்னு தோணுது. அவள் மெதுவாக எழுந்து சமையலறைக்கு சென்றாள். அர்ஜுன் விழித்தபோது மேசையில் சூடான காஃபி, அதன் பக்கத்தில் ஒரு சிறிய குறிப்பு. இன்று வேலை அதிகமாயிருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு போங்க உங்களவள். அவன் அந்த குறிப்பு பார்த்து சிரித்தான். அவள் அருகில் வந்து நின்றாள். இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டீங்களே? நிறுவன தலைவர் தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அவன் அவளிடம் நெருங்கினான். நீ இப்படி கவனிச்சா வேலைக்கு போக மனசே வரலடா. அவள் முகம் சிவந்தது. அப்படின்னா விடுமுறை எடுத்துருங்க. நான் எடுத்தா நீ என்னோட வரணும், அது உறுதி என்றாள் சிரித்தபடி. அந்த நேரம் அர்ஜுனின் கைபேசி ஒலித்தது. அலுவலகத்திலிருந்து அவசர அழைப்பு. சார், முக்கிய ஒப்பந்த கோப்புகள் காணாமல் போயிருக்கு. அர்ஜுனின் முகம் கடினமானது. அனன்யா அவனை பார்த்தாள். மறுபடியுமா என்றாள் மனதிற்குள். மீண்டும் என்ன பிரச்சனை? அவன் ஆழமாக மூச்சு விட்டான். இது சாதாரண இல்லைம்மா. அலுவலகத்தில் அனைவருக்கும் பதட்டம். அந்த கோப்புகள் இல்லாமல் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக முடியாது. அர்ஜுன் அனைவரையும் அமைதியாக கேட்டான். கடைசியா அது யார்கிட்ட இருந்துச்சு? ஒரு உதவியாளர் மெதுவாக சொன்னான். நேற்றுக்கு கிருஷ்ணமூர்த்தி சார் அறைக்கு எடுத்துட்டு போனாரு. அர்ஜுனின் கண்கள் கூர்மையானது. அன்று மாலை வீட்டுக்கு வந்தபோது அவன் மிகவும் சோர்வாக தெரிந்தான். அனன்யா அமைதியாக கேட்டாள், என்ன செய்ய போறீங்க? அவன் மெதுவாக சொன்னான், அவரை நேரடியாக தான் சந்திக்கணும். அவள் அவன் அருகே வந்து நின்றாள். கோவப்படாமல் பேசுங்க, நியாயம் நம்ம பக்கம்தானே. அவன் அவளை பார்த்தான். நீ என் வாழ்க்கையில் இருக்கிறதே பெரிய நிம்மதின்னு சொன்னேல்ல. அவள் சிரித்தாள். நான் தான் எப்போ உங்கள் பக்கம்தானே. அவன் அவளது கையை பிடித்து கொண்டான். இந்த பிரச்சனைகளுக்கிடையே நம்மளோட நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு கவலையாக இருக்கு. அவள் மெதுவாக சொன்னாள். நேரம் குறையாது, நம்ம மனசு தூரம் போகாத வரைக்கும். அவன் அவள் அருகே வந்து நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். நன்றிடா என்றான். அவள் சிரித்தாள். எதுக்கு? எப்பவும் என் கூடவே இருக்கிறதுக்கு. அதே நேரம் கிருஷ்ணமூர்த்தி அந்த கோப்புகளை தனது தனி அலமாரியில் வைத்து கொண்டிருந்தான். இவன் இன்னும் இளைஞன்தான், இந்த நிறுவனத்தை நடத்த இவனுக்கு எதுவும் தெரியாது என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டார். அவரின் கண்களில் திட்டம். வீட்டில் காதல் இன்னும் மலர்கிறது. ஆனால் அலுவலகத்தில் நிழல் மீண்டும் பரவுகிறது. அர்ஜுன் இந்த முறை சதியை வெளிக்கொணர்வானா அல்லது இந்த உள்துரோகம் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் சோதிக்குமா? இது நம்பிக்கையின் போராட்டம். காலை அலுவலகத்தில் வழக்கத்தை விட அமைதி. காணாமல் போன கோப்புகள் குறித்து எல்லோரும் கிசுகிசுத்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் தனது அறையில் அமைதியாக இருந்தான். கோபம் இருந்தது, ஆனால் அதைவிட உறுதி இருந்தது. இந்த முறை உண்மையை நிரூபிக்கணும், சண்டை இல்லாமல் என்று மனதில் முடிவு செய்தான். அவன் கிருஷ்ணமூர்த்தியின் அறைக்குள் சென்றான். சார், ஒரு நிமிஷம் பேசலாமா? கிருஷ்ணமூர்த்தி சிரித்தார்.
தலைவர் நேரம் கேட்குறாரே, சொல்லுங்க என்றார் நக்கலாக. அர்ஜுன் அமைதியாக கேட்டான். அந்த ஒப்பந்த கோப்புகள் எங்கே? எனக்கு தெரியாதே என்றார் அவர் சளைக்காமல். அர்ஜுன் நேராக அவர் கண்களை பார்த்தான். நீங்க எடுத்து போனதை நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு வரியில் அறை குளிர்ந்தது. கிருஷ்ணமூர்த்தி சற்றே திகைத்தார். ஆனால் உடனே மீண்டார். சந்தேகப்படுறது நல்லதில்ல. நான் பல வருஷமா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் மெதுவாக சொன்னான். நம்பிக்கை துரோகம் ஆகிறது தான் இன்னும் நல்லது கிடையாது. அர்ஜுன் தனது உதவியாளரிடம் அலுவலக கண்காணிப்பு பதிவுகளை சரிபார்க்கச் சொன்னான். மாலை பதிவு தெளிவாக காட்டியது. கிருஷ்ணமூர்த்தி கோப்புகளை எடுத்து செல்வது. அர்ஜுன் ஆழமாக மூச்சு விட்டான். இது போதும். அந்த மாலை வீட்டில் அனன்யா அவன் முகத்தை பார்த்ததும் புரிந்து கொண்டாள். உண்மை கிடைச்சுதா? அவன் தலையசைத்தான். ஆமா, ஆனா இது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் என்றாள் மெதுவாக. நான் அவரை ரொம்ப மதிச்சேன். அவருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாம் சரியா பண்ணணும்னு நினச்சது ஒரு தப்பா? நம்பிக்கை துரோகம் ரொம்ப வலிக்குது. அனன்யா அருகே வந்து நின்றாள். மதிப்பு துரோகமாக மாறினா கூட நீங்கள் உங்கள் மதிப்பை இழக்கக்கூடாது. அவன் அவளை பார்த்தான். அவள் வார்த்தைகள் அவன் கோபத்தை தணித்தது. உன்னால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும் என்றான் சிரிப்பதபடியே. இன்னைக்கு சாப்பாடு வெளியே போய் சாப்பிடலாமா என்றால் திடீரென. அவன் சிரித்தான். நிறுவன பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவா? இல்லை, நீங்கள் சிரிக்கணும்னு. அவர்கள் அருகிலுள்ள கடற்கரைக்கு சென்றனர். மாலை சூரியன் மறையும் நேரம். காற்று மெதுவாக வீசியது. அனன்யா மணலில் காலால் கோடு போட்டாள். நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இல்லையா என்றாள். எப்படி? அலை வந்து அழிச்சாலும் நம்ம மீண்டும் மீண்டும் வரைஞ்சிக்கலாங்க. அவன் அவளது கையை பிடித்து கொண்டாள். நீ இருக்கிறதால தான் எனக்கு இவ்வளோ தைரியம் என்றாள். அவள் சிரித்தாள். அடுத்த நாள் அர்ஜுன் அனைத்து பங்குதாரர்களையும் அழைத்தான். கண்காணிப்பு பதிவு அனைவருக்கும் காட்டப்பட்டது. அறையில் அமைதி. கிருஷ்ணமூர்த்தி முகம் சிவந்து தலை குனிந்தார். ஆமாம், நான் தப்பு செஞ்சிட்டேன் தான் என்றார் மெதுவாக. அர்ஜுன் அமைதியாக சொன்னான். இந்த நிறுவனத்தில் துரோகத்துக்கு இடமில்லை. அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அர்ஜுன் மீண்டும் ஒரு பெரிய சதியை முறியடித்தான். அவனது தலைமை உறுதியாகியது. வீட்டில் அன்பும் நம்பிக்கையும் மேலும் வலுவடைந்தது. ஆனால் வாழ்க்கை இப்போது சற்றே அமைதியாக போகிறதா அல்லது விதி இன்னொரு திருப்பத்தை கொண்டு வருமா? காலை நேரம் அனன்யா சமையலறையில் இருந்தால் சாதாரணமாக அவள் வேகமாக சுறுசுறுப்பாக இருப்பாள். ஆனால் இன்று சற்று மந்தம். அர்ஜுன் கவனித்தான். என்ன அனன்யா, உடம்பு எதுவும் சரியில்லையா? அவள் மெதுவாக சிரித்தாள். சரிதான். ஆனால் முகத்தில் சோர்வு இருந்தது. மதியம் அவள் தனியாக மருத்துவமனைக்கு சென்றாள். கைகளில் சிறிய பதட்டம். இதயம் வேகமாக துடித்தது. மருத்துவர் வெளியே சிரித்தபடி வந்தார். வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் அர்ஜுன், நீங்கள் அம்மா ஆக போறீங்க. அந்த ஒரு நொடியில் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அது துக்க கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியின் கனி. அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கான அடையாளம். வீட்டிற்கு வந்தபோது அர்ஜுன் ஹாலில் கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். என்னடா, ஏதோ சொல்லணும்னு தோணுது போல. எங்கே போயிருந்த என்று அவன் சிரித்தான். அவள் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது. நான் உன்கிட்ட கோவப்படுவேனா? அவள் அவன் கையை பிடித்தான். நம்ம வாழ்க்கை இன்னொரு திசைக்கு போக போகுது. அவன் புரியாமல் பார்த்தான். மறுபடி அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடாதேயே. அவள் மெதுவாக சிரித்தாள். என்றபடியாக தலையாட்டினாள். முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. நீங்கள் அப்பா ஆக போறீங்க. அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவன் கண்களில் எல்லையில்லா மகிழ்வு. நிஜமா? இது நிஜமாடா? நிஜமா என்றான் நம்ப மாட்டாமல். அவள் வெட்கத்துடன் தலையசைத்தாள். அவன் அவளை ஆற தழுவி கொண்டான். இதுதாண்டா என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பரிசு என்றான். அந்த மாலை அவர்கள் மாடியில் நின்று வானத்தை பார்த்தார்கள். நம்ம குழந்தை யாரை போல இருக்கும் என்று அனன்யா கேட்டாள். அம்மாவை போல அழகா இருக்கும். அப்பாவை போல பிடிவாதமாக இருந்தா? அப்போ அம்மாவுக்கு கஷ்டம் என்று அவன் சிரித்தான். அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். அவன் அவள் வயிற்றில் கை வைத்து பார்த்தான். நன்றி என்று மெதுவாக சொன்னான். எதுக்கு? நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கினதுக்கு. ஆனால் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கும் விதமாக ஒரு தொலைபேசி அழைப்பு. அர்ஜுனின் தாய். அர்ஜுன், கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் பெரிய பிரச்சனை. அவர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அர்ஜுன் சற்றே யோசித்தான். வாழ்க்கை எப்போதும் நேராக போகாது போல.
ஒரு பக்கம் ஒரு புதிய உயிரின் வரவு, மற்றொரு பக்கம் ஒரு பழைய பகையின் நிழல். அர்ஜுன் என்ன முடிவு செய்வான்? மன்னிப்பா அல்லது மருத்துவமனை வழித்தடம்? அர்ஜுன் அமைதியாக நின்றிருந்தான். அவனின் முகத்தில் கோபமும் இல்லை, ஆனால் குழப்பம் இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி அவசர சிகிச்சை அறையில் இருந்தார். அர்ஜுனின் தாய் மெதுவாக சொன்னார், அவருக்கு மாரடைப்பு, மன அழுத்தமாம். அந்த வார்த்தை அவன் மனதை சற்றே குத்தியது. மன அழுத்தமா என்று அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அவன் தனியாக ஜன்னல் அருகே நின்றான். நான் எடுத்த முடிவு சரியா? அவரை பதவியிலிருந்து நீக்கினது தப்பா? அந்த நேரத்தில் அனன்யாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. மதிப்பு துரோகமா மாறினாலும் நீங்க உங்க மதிப்பை இழக்கக்கூடாது. அவன் ஆழமாக மூச்சு விட்டான். அவள் சொன்னதை நான் கொஞ்சம் கேட்டிருக்கணும். அந்த நேரம் அனன்யாவும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். நீங்க தனியா வந்துட்டீங்கன்னு என்றாள். அர்ஜுன் அவளை பார்த்ததும் அவன் முகம் மென்மையாயிற்று. நீ இப்படி ஓடி வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தையும் வந்திருக்கான் என்று அவள் வயிற்றை தொட்டு காட்டினாள். அவன் சிரித்தான். என்னோட இரண்டாவது தைரியம். அவள் அவன் கையை பிடித்தாள். என்ன முடிவெடுத்திருக்கீங்க? தெரியல. நான் கோவப்படணும்னு தோணலை, ஆனால் ரொம்ப வலிக்குது. அவள் அமைதியாக சொன்னாள். மன்னிப்பது பலவீனம் இல்லை, அது மனசுக்கு அமைதி தரும். சில மணி நேரங்களுக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி சிகிச்சை அறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். அவர் கண்களை திறந்தபோது அர்ஜுனை பார்த்தார். கண்களில் அவமானம், வெட்கம். அர்ஜுன் என்று மெதுவாக அழைத்தார். அவன் அருகில் நின்றான். என்னை மன்னிச்சிரு, பொறாமை என்னை கெடுத்துருச்சு. நீ ரொம்ப இளையவன், இதை உன்னால் சமாளிக்க முடியாது, நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டேன். அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், நான் உங்களை வெறுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் மீண்டும் நம்பிக்கையை சம்பாதிக்கணும். நீங்கள்லாம் எனக்கு துணையாக இருக்கணும். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. வீட்டுக்கு திரும்பிய பிறகு அனன்யா சோர்வாக இருந்தான். அர்ஜுன் அவளை சோஃபாவில் அமரச் செய்தான். இப்போ உனக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நீ ஏன் இப்படி ஓடி வந்த? நீங்கள் இப்படி கவனிக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கி என்றாள். அவள் சிரித்தாள். அவன் மெதுவாக அவள் தலைமுடியை வருடினான். நான் முன்னாடி இப்படி இல்லை இல்லை என்று அவள் சிரித்தாள். அப்போ நீங்கள் ரொம்ப சீரியஸ், இப்போ ரொம்ப சாஃப்ட்டு. அவன் சிரித்தான். அதுக்கும் நீதான் காரணம். அவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அர்ஜுன், நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைப்போம்? அம்மா மாதிரி இருந்தா மீரா, அப்பா மாதிரி இருந்தா சிங்கம். அவள் சிரித்தாள். போங்க நீங்க என்று சினுங்கினாள். அவளுடைய சிரிப்பில் அந்த வீடு முழுக்க கலகலத்தது. அடுத்த நாள் அர்ஜுன் அலுவலகத்தில் அறிவித்தான். கிருஷ்ணமூர்த்தி சார் சிகிச்சைக்கு பிறகு திரும்ப வருவார், ஆனால் புதிய விதிகளுடன். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அர்ஜுன் தெளிவாக சொன்னான், நம்பிக்கை ஒரு முறை உடைந்தாலும் மீண்டும் கட்டலாம், ஆனால் அது உறுதியான அடித்தளத்தில் தான் இருக்கணும். ஒரு பகை மன்னிப்பால் கரைந்தது. ஒரு குடும்பம் புதிய உயிரால் மலரத் தொடங்கியது. ஆனால் வாழ்க்கை முழுவதும் அமைதியா, அல்லது இன்னும் ஒரு சின்ன ரகசியம் அனன்யாவின் மனதில் பதுங்கி கிடக்கிறதா? மாலை நேரம் மழை சிறிது பெய்து கொண்டிருந்தது. அனன்யா ஜன்னல் அருகில் நின்று வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் அமைதி இருந்தாலும் ஒரு சிறிய பயம் பதுங்கி கொண்டிருந்தது. இப்போ சொல்லணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா என்று அவள் யோசித்தாள். அவள் அலமாரியை சுத்தம் செய்தபோது ஒரு பழைய கவர் கீழே விழுந்தது. அதை எடுத்தவள் சில நொடிகள் உறைந்து நின்றாள். அந்த கவரில் இருந்தது ஒரு மருத்துவ அறிக்கை. தேதி அவர்கள் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன். அவள் முகத்தில் கலக்கம். அப்போ நான் இதை கவனிக்கலை, பெருசாகவும் எடுத்துக்கல. அந்த அறிக்கையில் எழுதப்பட்டிருந்தது, அவளுக்கு ஆரம்ப கட்ட உடல் பலவீனம், மிகுந்த மன அழுத்தம் இருந்தால் ஆபத்து. அது பெரிய நோய் அல்ல, ஆனால் கவனிப்பு தேவை. அதனால்தான் அவள் சில நேரங்களில் மயக்கமடைய தொடங்கியிருந்தாள். இதை அர்ஜுன்கிட்ட சொல்லணுமா? அவன் கவலைப்படுவானே. ஏற்கனவே அவனுக்கு அலுவலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல, மறுபடி இன்னொரு பிரச்சனையை அவன்கிட்ட கொண்டு போகணுமா? அவள் யோசித்தாள். அந்த இரவு அர்ஜுன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நாளைக்கு நம்ம அம்மா அப்பா கிட்ட இந்த செய்தியை சொல்லிடணும் என்றான் உற்சாகமாக. அனன்யா மெதுவாக சிரித்தாள். அவன் அவள் முகத்தை கவனித்தான். என்னடா ஏதோ மாதிரி இருக்க, எதுவும் யோசிக்கிறியா? இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் அவள் கையை பிடித்தான். இப்போ நீ மட்டும் இல்லை, நம்ம குழந்தையும் எதையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது. அந்த வார்த்தை அவளது மனத்தை உலுக்கியது.
அவள் மெதுவாக எழுந்து அந்த கவரை கொண்டு வந்தாள். இது இது நம்ம திருமணத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட். அவன் அமைதியாக எடுத்து பார்த்தான். அவள் குரல் நடுங்கியது. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். அதனால்தான் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். நான் உங்ககிட்ட இதை சொல்லலை, ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்போவே ரொம்ப தூரமாக இருந்தது இல்லையா? அவன் அமைதியாக அவளை பார்த்தான். ஒரு நொடி அவள் பயந்தாள். பிறகு அவன் மெதுவாக அவளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டான். நீ என்னை நம்பலை இல்லையா? அப்படிலாம் இல்லை. அப்படின்னா இதுவரைக்கும் நீ இதை என்னை மறைச்சிருக்க கூடாதில்ல. ஏன் மறைச்ச? அவளிடம் பதில் இல்லை. அப்படின்னா இனிமே எதையும் மறைக்காத. அவள் சரி என்பது போல் தலையாட்டினான். அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். நீங்க சிரிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் ரொம்ப லக்கி என்றாள் அவள். இல்ல நான் தான் என்றான் அவன். அடுத்த நாள் இருவரும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்தனர். வீடு முழுவதும் சிரிப்பு. அர்ஜுனின் தாய் அனன்யாவை கட்டிப்பிடித்து கொண்டார். நீ ரெஸ்ட் எடுத்துக்கணும், இப்போ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. பேசாம என் கூட வந்துறியா? அவள் இல்லை என்பது போல தலையாட்டினாள். அம்மா சிரித்தாள். அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்தான். டாக்டர் ஆன வீட்டிலே வந்துருச்சு போல. மறைந்த உண்மை நம்பிக்கையால் கரைந்தது. அவர்களுக்குள் இப்போது ரகசியம் எதுவும் இல்லை. ஆனால் அனன்யா மருத்துவமனையில் மீண்டும் ஒரு பரிசோதனைக்கு செல்ல வேண்டிய நாள் வந்தது. அந்த பரிசோதனை அவர்களின் வாழ்க்கையை இன்னொரு திருப்பத்திற்கு எடுத்து செல்லுமா? இல்லை எதிர்பாராத அதிர்ச்சிகள் இருக்குமா? காலை முதலே அனன்யாவின் மனதில் சிறிய பதட்டம். மருத்துவமனை பரிசோதனைக்கான நாள். அர்ஜுன் அவளை கார் வரை அழைத்து செல்லும் போதே, நீ டென்ஷன் ஆகாத, இது ரெகுலர் செக்கப் தான் என்றான் மெதுவாக. அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயம் மீண்டும் மீண்டும் வந்து போனது. மருத்துவமனை அறை. மருத்துவர் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். சில நொடிகள் அமைதி. அர்ஜுன் அவளது கையை இறுக்கமாக பிடித்திருந்தான். மிஸ்ஸஸ் அனன்யா, மிஸ்டர் அர்ஜுன், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றார் மருத்துவர். அந்த ஒரு வரி அவளது இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது. ஏன் டாக்டர் என்று அர்ஜுன் கேட்டான். குழந்தை நலமா இருக்கு, ஆனால் உங்களோட உடம்பு தான் ரொம்ப பலவீனமாக இருக்கு. நல்ல ஓய்வு, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இரத்த அழுத்தம் கூட மாற்றம் இருக்கு. அனன்யா ஆழமாக மூச்சு விட்டாள். அர்ஜுன் மருத்துவரை நோக்கி, எதுவும் ஆபத்து இல்லை இல்லை? இல்லை, கவனிப்பு இருந்தால் போதும். உங்களோட அலுவலக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வெளி பிரச்சனைகள், இது எதுவும் அவங்கள பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் கவனமா. ரத்த அழுத்தத்தில் மாற்றம் இருந்துச்சுன்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் வரும். வீட்டுக்கு திரும்பும் வழியில் அனன்யா அமைதியாக இருந்தாள். நான் பலவீனமாக இருந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா என்றாள் தேம்பலாக. அர்ஜுன் உடனே காரை ஓரமாக நிறுத்தினான். அவளை நேராக பார்த்தான். நீ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். கவலைப்படாம இரு. நம்மளோட குழந்தை நல்லபடியாக பிறக்கும். அவள் கண்களில் கண்ணீர். என்னால் குழந்தைக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் சிரித்தான். நீ தான் என் வாழ்க்கையே. பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்து சமாளிப்போம். அவன் அவள் கையை எடுத்து மெல்ல முத்தமிட்டான். அவள் முகத்தில் சிறு அமைதி. அந்த நாள் முதல் அர்ஜுன் முழுமையாக அவளுடன் இருந்தான். அலுவலக வேலையை வீட்டிலிருந்தே பார்த்தான். அவளுக்கு நேரம் தவறாமல் உணவு போகிறதா, மருந்து, சிறிய நடை, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து கவனித்து கொண்டான். நீங்கள் இப்படி கவனிக்கிறது ரொம்ப ஓவர்னு தோணலையா என்று அவள் சிரித்தாள். வேற யாரும் குழந்தையே பெற்றுக்கலையா? நான் ஒருத்தி தான் இப்போது கர்ப்பிணியாக இருக்கேனா என்றாள். ஏ ராணிக்கு இது ரொம்ப கொஞ்சம்தான். அவள் சிரிப்பில் பயம் கரைந்தது. ஒரு இரவு அனன்யாவுக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. அர்ஜுன் பதறி அவளை பிடித்தான். அனன்யா, அனன்யா. சில நொடிகள் கழித்து அவள் கண் திறந்தாள். ஒன்றும் இல்லை, நான் நல்லாதான் என்றாள். ஆனால் அவன் முகம் வெண்மையாகிவிட்டது. உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். மருத்துவர் பரிசோதித்தார். பயப்பட வேண்டாம், சாதாரண அழுத்த குறைவு தான், ஆனால் இன்னும் ரெஸ்ட் தேவை. அர்ஜுன் அவள் அருகே அமர்ந்தான். அவள் மெதுவாக சொன்னாள், நீங்கள் இவ்வளோ பயந்தது நான் முதல் முறையாக பார்க்குறேன். அவன் குரல் தளர்ந்தது. நான் உன்னை இழக்கக்கூடாது. அவள் கையை அவன் மார்பில் வைத்தாள். நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன். பயத்தின் நடுவில் அன்பு இன்னும் ஆழமானது. ஒரு சிறிய மயக்கம் அர்ஜுனின் மனதில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தியது. இனி அவன் கண்களில் ஒரே நோக்கம், அவளையும் அவர்களின் குழந்தையையும் பாதுகாப்பது. ஆனால் இந்த பாதுகாப்பு உணர்வு அவனை இன்னொரு பெரிய முடிவுக்கு தூண்டியது.
என்ன அந்த வாழ்க்கையை மாற்றும் தீர்மானம்? அந்த இரவு முழுக்க அர்ஜுன் தூங்கவில்லை. மருத்துவமனையில் அனன்யா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் மென்மையான சோர்வு. அவன் அவள் அருகில் அமர்ந்து கொண்டே, நான் இதுவரை வேலைக்காகவே வாழ்ந்தேன், இனி உங்களுக்காக வாழணும் என்று மனதில் முடிவு செய்தான். அடுத்த நாள் காலை அலுவலகத்தில் அவசர கூட்டம். அனைவருக்கும் ஆச்சரியம். அர்ஜுன் தெளிவாக சொன்னான், நான் சில மாதங்கள் நிர்வாக பொறுப்பிலிருந்து ஓய்வு எடுக்க போகிறேன். அறையில் நிசப்தம். பின்பு, சார், இது பெரிய முடிவு என்றார்கள். அவன் சிரித்தான். நிறுவனம் நம்பிக்கையால் நிற்கிது. நான் அமைத்த குழு அதை சமாளிக்கும். ஆனால் என் குடும்பத்துக்கு இப்போ என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்தி எழுந்து நின்றார். இந்த முடிவு உங்களோட பெரிய மனசை காட்டுது என்றார் மனமாற. அர்ஜுன் சிரித்தான். வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு இல்லை சார். வீட்டிற்கு திரும்பியவன் அனன்யா சோஃபாவில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்ததை கண்டான். என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் என்று கேட்டாள். அவன் அவள் அருகில் அமர்ந்தான். இனி சீக்கிரம் மட்டும் இல்லை, முழு நேரமும் உன்னோட தான். அவள் புரியாமல் பார்த்தாள். அவன் மெதுவாக சொன்னான், நான் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டேன். அவள் அதிர்ந்தாள். என்ன, ஏன் இவ்வளோ பெரிய முடிவு? எனக்கு முக்கியமானது நீயும் நம்ம குழந்தையும். அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. நான் உங்கள் கனவுக்கு தடையாக ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படியே ஆயிடுச்சு. அவன் மெதுவாக அவள் முகத்தை தன் கைகளால் பிடித்தான். நீங்கள் தான் என்னோட கனவு. அடுத்தடுத்த நாட்கள் அர்ஜுன் வீட்டில் சிறிய சிறிய மாற்றங்கள் செய்தான். அவளுக்காக தனி ஓய்வு அறை, நல்ல இசை, புதிய திரைகள். இதெல்லாம் இப்போ தேவையா என்று அவள் சிரித்தாள். என் குட்டி ராணிக்கு இது லக்ஸுரி இல்லை, பாதுகாப்பு என்றான். அவர்கள் மாடியில் மாலை நேரம் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். நீங்கள் முன்னாடி இப்படியா இருந்தீங்க என்று அவள் கேட்டாள். நான் காதலிக்க தெரியாமல் இருந்தவன், நீ தான் கற்றுக் கொடுத்த. அவள் சிரித்தாள். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அனன்யா. அந்த வார்த்தை அவள் இதயத்தில் இசையாக ஒலித்தது. இன்னொரு தடவை சொல்லுங்க என்று அவள் மெதுவாக கேட்டாள். நான் உன்னை காதலிக்கிறேன். அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். நானும் தான். அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது ஒரு தீர்மானம். வேலை, பதவி, புகழ் அனைத்தையும் தாண்டி அன்பு முக்கியமானது என்று அர்ஜுன் உணர்ந்தான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்குமா, அல்லது அவனது இந்த முடிவு நிறுவனத்தில் புதிய சிக்கலை உருவாக்குமா? இது புது புயலின் அறிகுறியா? அர்ஜுன் வேலைக்கு விடுப்பு எடுத்த செய்தி நிறுவனத்தில் வேகமாக பரவியது. ஒப்பந்ததாரர்களையும் தான். சார் இல்லாமல் எப்படி? புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போடணுமே என்று அனைவரும் குழப்பத்தில். கிருஷ்ணமூர்த்தி அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டார். இப்போது அவர் உண்மையாக மாறியிருந்தாலும் சில பங்குதாரர்கள் அதை கண்டு கொண்டிருக்கவில்லை. ஒரு நாள் மாலை நிறுவனத்தின் பெரிய வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக மின்னஞ்சல் அனுப்பினார். நிர்வாக நிலைத்தன்மை இல்லை என்றால் தொடர முடியாது என்று காரணம் கூறியிருந்தார். கிருஷ்ணமூர்த்தி உடனே அர்ஜுனை அழைத்தார். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைனா எல்லாரும் இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கொண்டான். நான் குடும்பத்துக்காக ஓய்வு எடுத்தனே, அதை மாற்றணுமா? அவன் வீடு திரும்பிய போது அனன்யா அவன் முகத்தை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்கிறதென்று புரிந்து கொண்டாள். ஏதாவது பிரச்சனையா? அவன் சிரிக்க முயன்றான். சின்ன விஷயந்தான், எதையும் மறைக்காதீங்களே என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவன் எல்லாவற்றையும் கூறினான். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். நான் வேணா அம்மா அப்பா கூட நீ என் கண் பார்வையிலே இருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி. சரி, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், ஆனால் நிறுவனமும் உங்கள் பொறுப்பு தானே? அவன் அவளை அழுந்த பார்த்தான். நீ என்ன சொல்கிற? நேரத்தை பிரிச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இருந்தால் எனக்கு தைரியம், ஆனால் உங்கள் கனவையும் நான் காப்பாற்றணும்ல. அவன் சிரித்தான். என் மனைவி இவ்வளவு புரிஞ்சவளாக இருந்தால் நான் எதுக்கு பயப்படணும்? அடுத்த நாள் அர்ஜுன் வீட்டிலிருந்தே ஆன்லைன் கூட்டம் வைத்தான். தெளிவாக சொன்னான், நான் ஓய்வு எடுத்தாலும் நிறுவன முடிவுகளில் நான் இருப்பேன். வாடிக்கையாளர்கள் நிம்மதியடைந்தனர். ஒப்பந்தம் தொடர்ந்தது. கிருஷ்ணமூர்த்தி அவனை தனியாக அழைத்தார். உங்கள் முடிவு ரொம்ப சமநிலை. நான் உங்ககிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். உங்களை ரொம்ப சின்னவர்னு நினச்சேன். அர்ஜுன் மெதுவாக சொன்னான்,
வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது சார். அந்த இரவு அர்ஜுன் லேப்டாப் மூடி வைத்து அனன்யா அருகே வந்தான். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. அவள் சிரித்தாள். சிஇஓ சார் வீட்டுக்கு வந்துட்டாரா? இல்லை, குழந்தையோட அப்பா. அவன் அவள் வயிற்றை மெதுவாக தொட்டான். குட்டி, அப்பா டியூட்டி 2 ஷிஃப்ட்டு. அவள் சிரிப்பில் வீடு முழுவதும் மகிழ்ந்தது. அதே நேரம் அனன்யா திடீரென வயிற்றை அழுந்த பிடித்து கொண்டாள். அர்ஜுன், கொஞ்சம் வலிக்குது. அவன் உடனே பதறினான். நம்ம டாக்டர்கிட்ட போகணும். அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். இது சாதாரணமாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. ஆனால் அவன் முகத்தில் பயம் தெளிவாக இருந்தது. ஒரு பக்கம் நிறுவனம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. மற்றொரு பக்கம் அனன்யாவின் சிறிய வலி அர்ஜுனின் இதயத்தில் பெரிய புயலை எழுப்பியது. இது சாதாரணமா அல்லது இன்னொரு சோதனை துவக்கமா? அவன் எல்லாவற்றையும் போட்டு மனதிற்குள் குழப்பிக் கொண்டான். மருத்துவமனை வழித்தடத்தில் அர்ஜுன் பதட்டமாக நடந்து கொண்டிருந்தான். மருத்துவர் வெளியே வந்தார். மிஸ்டர் அர்ஜுன், இரத்த அழுத்தம் திடீர்னு அதிகரிச்சிருச்சு. அதனால் அவசரமாக சிகிச்சை கொடுத்தோம். அவன் மூச்சை நிறுத்தி கேட்டான். குழந்தை? மருத்துவர் மெதுவாக சிரித்தார். குழந்தை பாதுகாப்பாக இருக்குது. இதய துடிப்பு நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் மனைவிக்கு முழு ஓய்வு அவசியம். அந்த ஒரு நொடியில் அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் துளிகள். இந்த முறை அது வலியால் இல்லை, நிம்மதியால். அனன்யா மெதுவாக கண் திறந்தாள். அர்ஜுன், குழந்தை. அவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். நம்ம குட்டி ஸ்ட்ராங்காக இருக்கான், கவலைப்படாத. அவள் கண்களில் நன்றி கலந்த கண்ணீர். நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அதை விட அதிகமாக பயந்துட்டேன் என்றான் அவன் சிரிப்புடன். ஆனால் உனக்கு இப்போது பயத்தை விட ஓய்வு ரொம்ப அவசியம். அவன் மெதுவாக சொன்னான். இந்த நொடியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நம்ம குழந்தை இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவன் கையை தன் கன்னத்தில் வைத்தாள். நான் எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாமல் இருங்க. அவன் சிரித்தான். நீ எங்கேயும் போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். அவள் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டான். ஒரு சில நிமிட பயம் அவர்களின் இதயங்களை நெருடியது. ஆனால் அந்த பயம் அவர்களின் பந்தத்தை இன்னும் வலுவாக்கியது. இனி அர்ஜுனின் கவனம் இரட்டிப்பு, அனன்யாவின் மனதில் நம்பிக்கை இரட்டிப்பு. ஆனால் வாழ்க்கை இப்போது அமைதியாக செல்லுமா, அல்லது இந்த சம்பவம் அவர்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு வீட்டின் காற்று மாறிவிட்டது. அர்ஜுன் இப்போது இன்னும் அமைதியானான். அனன்யா சற்றே மென்மையான பயத்துடன் இருந்தாள். ஆனால் அந்த பயம் அவர்களை பிரிக்கவில்லை, அது அவர்களை மேலும் மேலும் நெருக்கமாக்கியது. அர்ஜுன் மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா மெதுவாக வந்து அவன் அருகில் நின்றாள். என்ன யோசிக்கிறீங்க? அவன் அவளை பார்த்தான். நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிருச்சுல, இப்போ அதை மெதுவாக ரசிக்கணும்னு தோணுது. அவள் சிரித்தாள். நம்ம குழந்தையும் அதுதான் சொல்லிட்டான் போல. அவன் அவள் வயிற்றில் மெதுவாக கை வைத்தான். குட்டி, நீங்கள் அப்பாவை ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. அவள் சிரிப்பில் மென்மை. அடுத்த நாள் அர்ஜுன் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தான். நிறுவனத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொள்கை. குடும்பம் முக்கியம், அதை நாம் மதிக்கணும் என்றான் கூட்டத்தில். அனைவரும் ஆச்சரியத்தில். கிருஷ்ணமூர்த்தி சிரித்தார். இது உங்களால் தான் முடியும். அர்ஜுன் பதில் சொன்னான். என் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் சார். மாலை அனன்யா மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறேன். அர்ஜுன் மனதில் நிம்மதி. அதுதான் எனக்கு வேணும். அவள் சின்ன சிரிப்புடன் சொன்னாள். நீங்கள் இப்போ ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக மாறிட்டீங்க. அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கே தெரியும். சிரித்தபடி அவன் அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த நேரத்தில் அவள் திடீரென சிரித்தாள். என்ன குட்டி, இப்போதான் கிக்கடிச்சான். அவன் கண்கள் விரிந்தது. நிஜமாவா? அவள் அவன் கையை அவள் வயிற்றில் வைத்தாள். சில நொடிகள் மெதுவான அசைவு. அர்ஜுனின் கண்களில் பரவசம், கண்ணீர். நிஜமாக சொல்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம். அவள் மெதுவாக சொன்னாள். நீங்கள் இப்படித்தான் இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா. ஒரு பயம் ஒரு புதிய உறுதியாக மாறியது. அன்பு இப்போது மட்டும் காதல் அல்ல, அது பாதுகாப்பு, பொறுப்பு, வாழ்க்கை. இந்த அமைதி நீடிக்குமா, அல்லது பிரசவ காலம் நெருங்கும் போது மற்றொரு சோதனை காத்திருக்கிறதா? மாதங்கள் மெதுவாக நகர்ந்தன. அனன்யாவின் வயிறு வட்டமாய் மலர்ந்தது. அவள் நடக்கும் ஒவ்வொரு அடியையும் அர்ஜுன் கண்காணித்தான். நான் சரியாக நடக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே என்றாள் அவள் பரிகாசமாக. அதுதான் என் ஃபுல் டைம் ஜாப் என்றான் அவன் சீரியஸாக. வீட்டில் நிறைய மாற்றங்கள். ஒரு அறை மென்மையான நிறத்தில் பூசப்பட்டது. சிறிய கட்டில், சின்ன மெத்தை பொம்மைகள். அனன்யா அந்த அறையை பார்த்தபோது, இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் இல்லை? இல்லை,
நான் ஒரு நிமிஷமும் லேட்டாக்க விரும்பல என்றான். அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். மழை ஜன்னலில் மெதுவாக தட்டியது. அர்ஜுன் என்றாள் அவள் அமைதியாக. ம், நம்ம வாழ்க்கை இவ்வளவு மாறும்னு நீங்கள் நினச்சிங்களா? அவன் சிரித்தான். முதல்ல நம்ம கல்யாணம் கூட மனசில்லாமல் தான் நடந்தது. இப்போது நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைக்கவே முடியல. அவள் கண்களில் நெகிழ்ச்சி. நான் உங்களை காதலிக்கிறேன் என்றாள் மெதுவாக. நான் கேட்காம முதல் முறையாக சொல்கிற. அவன் அவள் அருகே வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். நான் உன்னை விட அதிகமாக. ஒரு விடியற் காலையில் அனன்யா திடீரென அர்ஜுனை அழைத்தாள். அர்ஜுன், வலிக்குது. அவன் உடனே எழுந்தான். சீரியஸா? அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். இது ஆரம்பமாக இருக்கலாம். அவன் கண்களில் பதட்டம். வேகமாக மருத்துவமனைக்கு போயிடலாமா? மருத்துவமனைக்கு அவளை காரில் அழைத்துச் சென்றான். அவளை உள்ளே அழைத்துச் சென்றனர். அர்ஜுன் வெளியே நின்றான். கைகள் குளிர்ந்தது. இதயம் வேகமாக துடித்தது. கால்கள் நிற்க பலமில்லாமல் தோய்ந்து போனது. அவள் குரல் உள்ளே கேட்கும் போதெல்லாம் அவன் கண்களை மூடிக்கொண்டான். கடவுளே, அவளை பாதுகாப்பாக வைத்திரு என்று மனதிற்குள் வேண்டினான். அவள் உள்ளே துடித்ததை விட இவன் வெளியே அதிகமாக துடித்தான். சில மணி நேரம் கழித்து குழந்தையின் முதல் அழுகை ஒலி. அந்த சத்தம் வழித்தடம் முழுவதும் ஒலித்தது. அர்ஜுனின் இதயம் துள்ளி குதித்தது. மருத்துவர் வெளியே வந்தபடி, வாழ்த்துக்கள், அம்மாவும் குழந்தையும் நலமா இருக்காங்க என்று சிரித்தார். அவன் கண்களில் மலமளவென கண்ணீர். பையனா பொண்ணா? மருத்துவர் சிரித்தார். அதை நீங்களே உள்ளே வந்து பாருங்களேன். அர்ஜுன் அந்த கதவை நோக்கி நடந்தான். அந்த கதவுக்கு அப்பால் அவன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு அடியும் ஏதோ நீண்டு கொண்டு போனது போலவே இருந்தது அவனுக்கு. இந்த கதவு சீக்கிரமாக வந்துடாதா என்று தோன்றியது. அவன் என்ன பார்க்க போகிறான்? ஒரு சின்ன ராஜகுமாரனா அல்லது அவன் இதயத்தை உருக்கும் ராஜகுமாரியா? அர்ஜுனின் கால்கள் பின்னின. மெதுவாக அந்த அறை கதவை தள்ளினான். அறைக்குள் மென்மையான ஒளி. அனன்யா சோர்வுடன் இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு தெய்வீக அமைதி. அவள் அருகில் சிறிய போர்வையில் மடக்கி வைத்திருந்தனர் அவர்களின் உலகத்தை. அர்ஜுன் சில நொடிகள் அங்கேயே நின்றான். அவன் மூச்சே நின்றது போல இருந்தது. அர்ஜுன் என்று அனன்யா சோர்வாக அழைத்தாள். அவன் அவள் அருகே வந்தான். பாருங்க என்று அவள் சிரித்தாள். போர்வையை மெதுவாக திறந்தபோது சின்ன விரல்கள், மென்மையான கன்னங்கள், மூடிய கண்கள். பெண் குழந்தை என்றாள் அனன்யா பெருமையுடன். அர்ஜுனின் இதயம் உருகியது. ஏ ராஜகுமாரி என்று அவன் மெதுவாக சொன்னான். மருத்துவர் குழந்தையை அவன் கைகளில் கொடுத்தார். அவன் பதறி எடுத்தான். எனக்கு பிடிக்க தெரியாது. அவளுக்கு தெரியும் என்றார் செவிலியர் சிரித்தபடி. அந்த நொடியில் அந்த சின்ன கை அவன் விரலை பிடித்து கொண்டது. அர்ஜுனின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. இதுதான் என் வாழ்க்கையிலேயே பெரிய வரம். அவன் குழந்தையை மீண்டும் அனன்யா அருகில் வைத்தான். அவளை பார்த்தான். நன்றிடா. எதுக்கு? அவள் மெதுவாக கேட்டாள். என்ன அப்பா ஆக்குனதுக்கு. அவள் சிரித்தாள். நீங்கள் முன்னாடியே நல்ல மனுஷன், இப்போ நல்ல அப்பாவும். அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இப்போ சொல்லலாம்ல? என்னது? நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் தான். அவள் கண்களில் கண்ணீருடன் சொன்னாள். பேர் என்ன வைப்போம் என்றான் அர்ஜுன். அனன்யா மெதுவாக சொன்னாள். மறந்துட்டீங்களா? மீரா. அவன் சிரித்தான். அம்மா மாதிரி அழகா இருக்கும், அதை மறக்கலை. இருவரும் இணைந்து நகைத்தனர். குழந்தை மெதுவாக அசைந்தது. மீரா அர்ஜுன் என்று மெதுவாக உச்சரித்தான். சில நாட்கள் கழித்து வீட்டில் பெரிய வரவேற்பு. அர்ஜுனின் தாய் குழந்தையை தாளாட்டினார். இவளே இந்த வீட்டின் புதிய லக்ஷ்மி என்றார் மகிழ்ச்சியுடன். அர்ஜுன் அருகில் நின்று பார்த்தான். அனன்யா மெதுவாக சொன்னாள். நம்ம பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாமல்? மனசு இல்லாமல் இருந்த கல்யாணம். ஆனால் இப்போ? அவன் சிரித்தான். முழு மனசு. அந்த நாள் மாலை மாடியில் மூவரும் இருந்தனர். அனன்யா அவன் மேல் சாய்ந்தாள். மீரா அவள் மார்பில் அமைதியாக. அர்ஜுன் வானத்தை பார்த்தபடி இருந்தான். நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் கம்ப்ளீட். அவள் மெதுவாக சொன்னாள். காதல் சொல்லாமல் இருந்தாலும் வளருது, சோதனைகள் வந்தாலும் வலுவாகுது. அவன் அவள் கையை பிடித்தான். இதுதான் நம்ம கதை. மீராவின் பிறப்பு இந்த வீட்டுக்கு ஒரு புதிய ஒளி. அந்த ஒளியை கொண்டாடாமல் இருக்க முடியுமா? அர்ஜுன் ஒரு சிறிய விழா ஏற்பாடு செய்திருந்தான்.
குழந்தை வரவேற்பு விழா என்று எல்லோரையும் அழைத்தான். அந்த மாலை வீடு முழுவதும் வண்ண விளக்குகள், மலர் தூவல்கள், மெல்லிய இசை, நல்ல உணவு. அனன்யா மஞ்சள் கலந்த ரோஸ் நிற சேலையில் புது தாயாக ஒளிர்ந்தாள். பெருமையுடன் மீராவை தோளில் சாய்த்திருந்தாள். அர்ஜுன் வெள்ளை வேஷ்டி, லைட் நிற நீல நிற சட்டை. அவள் அருகில் நின்றபோது அவர்கள் இருவரும் ஒன்றாக பார்த்தால் ஒரு சித்திரம் போல இருந்தார்கள். அனன்யாவின் அப்பா அந்த கோலத்தை கண்டு பெருமிதம் கொண்டார். மீராவை தூக்கி கொண்டபோது அவரது கண்கள் ஈரமானது. என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறதே என் வாழ்க்கைக்கான வெற்றி என்றார். அவங்க அம்மா இல்லாம போயிட்டாலே என்று கண்களை துடைத்து கொண்டார். அர்ஜுனின் பெற்றோர்கள் பெருமையுடன் நின்றனர். முன்னாடியே சொன்னேன்ல என்றார் அர்ஜுனின் தாய். இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரோம். அலுவலக நண்பர்கள் வந்தார்கள். அர்ஜுனின் மேலாளர் சிரித்தபடி சொன்னார். அர்ஜுன், நீங்கள் ரொம்ப சீரியஸான ஆளுன்னு நினச்சோம். ஆனால் உங்கள் வீட்டில் இவ்வளோ ரொமான்ஸ் இருக்குன்னு தெரியல எனவும் அதுவரை அவனை ஆவலாக பார்த்து கொண்டிருந்த அனன்யா கண்களை தாழ்த்தி கொண்டாள். அனைவரும் சிரித்தனர். என்ன ஒரு அற்புதமான ஜோடி, ஒருத்தருக்கொருத்தர் எவ்வளோ பொருத்தமாக இருக்கு. ஆங்காங்கு பேசிக்கொண்டனர். அனன்யாவும் தான் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அர்ஜுன் அவங்கள பார்த்தா கண்ணே எடுக்க மாட்டேங்கிறாரே. சில சில்வண்டுகள் சீண்டி கொண்டது. அனன்யா வெட்கத்துடன் கீழே குனிந்து கொண்டாள். அர்ஜுன் மெதுவாக அவளிடம் சொன்னான். இவ்வளோ பேர் முன்னாடி முகம் சிவக்காத. அவள் முகம் மேலும் சிவந்தது. சிரித்தாள். அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் என்னை பார்க்காம இருங்களேன். மீராவுக்கு சிறிய தங்க வளையல் அணிவித்தார் அனன்யாவின் அப்பா. இவளுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கணும். அர்ஜுன் அந்த நொடியில் அவன் குடும்பம், அவள் குடும்பம் இரண்டும் ஒன்றாய் கலந்ததை உணர்ந்தான். இதுவரை இவர்களை தள்ளி வைத்ததை நினைத்து சிறிது வெட்கம் கொண்டான். அந்த இரவு வீடு முழுவதும் சிரிப்பு, சந்தோஷம், நினைவுகள், புகைப்படங்கள். ஓரிரு தினங்களில் அனைவரும் கிளம்பிவிட்டனர். வீடு அமைதியாக இருந்தது. மறுபடியும் அவர்கள் கூடு. மீரா தூங்கிக் கொண்டிருந்தாள். அனன்யா மாடியில் நின்றிருந்தாள். அர்ஜுன் பின்னால் வந்து அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். சோர்வா இருக்கியா? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சில நிமிடம் இருவரும் அந்த அமைதியை அனுபவித்தனர். பின்னர், அனன்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. அவள் அவனை பார்த்தாள். சொல்லுங்க. நம்ம கல்யாணம் நடந்த முதல் நாள்லேருந்து நம்ம வீட்டில் யாரையும் நம்ம வாழ்க்கையில் நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணலை. உனக்கு ஏதாவது வருத்தமா? அவள் இல்லை என தலையசைத்தாள். உனக்கு இருக்குமோன்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடணும்னு நினச்சேன். அவள் அமைதியாக அவன் முகம் பார்த்தாள். ஏன்னா நம்ம இருவருக்கும் அப்போது காதல் இல்லை, ஒரு புரிதல் இல்லை, ஒரு தயக்கம் இருந்துச்சு. இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இது யாருக்கும் தெரிஞ்சா உன்னை குறை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். நம்ம 2 பேருக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான். அவள் கண்கள் கசிந்தன. நான் அதனால தான் முடிவு பண்ணேன், நம்ம வாழ்க்கை உறுதியாக நிலைநிற்கும் வரை யாரையும் நடுவில் வரவிடக்கூடாதுன்னு. என் மேலே வருத்தம் இல்லையே? அவள் இல்லை என மறுபடி தலையசைத்தாள். அவன் மூச்சை ஆழ இழுத்தான். அதனால தான் உன் பேறுகாலத்தில் கூட உனக்கு தேவையான எல்லா அன்பையும் எல்லா வேலைகளையும் நானே செய்யணும்னு நினச்சேன். முதல் சில நாட்களில் உனக்கு கொடுக்காத அன்பை எல்லாம் இந்த 9 மாதத்தில் சேர்த்து கொடுத்து சரி பண்ணிடணும்னு நினச்சேன். அவள் கண்ணீருடன் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். நீங்கள் மட்டும் இல்லை. அர்ஜுன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். நானும் ரொம்ப குழப்பமாக தான் இருந்தேன். இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா? இது சரியாக வருமா? நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்தது. நான் மெதுவாக உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனால் சொல்ல ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. அவள் முகம் சிவந்தாள். இப்போ சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. பெரும் உணர்ச்சி வசப்பட்டாள். அர்ஜுன் அவள் கைகளை பிடித்து கொண்டான். மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைச்சாலும் நான் உன்னை தான் தேர்வு பண்ணுவேன் கண்ணம்மா. மீரா அழுத சத்தம் இருவரையும் கலைத்தது. இருவரும் சிரித்து கொண்டனர். அர்ஜுன் குழந்தையை தூக்கி கொண்டான். நம்ம காதலோட சாட்சி என்றான். நம்ம ட்ரஸ்ட், நம்பிக்கையோட சாட்சி என்றாள் அனன்யா. மனசு இல்லாத கல்யாணம் மனசு முழுக்க நிரப்பிவிட்டதே, அவன் மெதுவாக சொன்னான். இது முடிவு இல்லை, நம்ம புதிய தொடக்கம். மாலை காற்று மெதுவாக வீசியது. 3 இதயங்கள் ஒரே துடிப்பு. சந்தேகத்தில் தோன்றிய உறவு நம்பிக்கையில் வளர்ந்தது. மௌனத்தில் பிறந்த காதல் வாழ்க்கையில் முழங்கியது. சோதனைகள் வந்தன, ஆனால்
அன்பு தோற்கவில்லை. இன்று அவர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல, நண்பர்கள், பெற்றோர், ஒருவரின் ஒருவர் உலகம். அன்பு பேசாமல் இருந்தாலும் வளர்கிறது. நம்பிக்கை இருந்தால் பெரும் வெற்றி கொள்கிறது. நன்றி.